जगदम्बायै नमः। ओके, राधे कृष्ण। सूत उवाच इति तस्य वचः श्रुत्वा राजा जनमेजयः तदा नेत्राभ्याम् अश्रुपातं चकार अतीव दुःखितः. இப்போ என்னாச்சு, சர்ப்பசத்திர யாகத்தை ஆரம்பின்னு உத்தங்கர் ஏற்றி விட்றாரு நம்ம ஜனமேஜயன்ட்ட. உங்கள் அப்பாவை கொன்னதே தட்சகன், நீ இப்படி பேசாமல் ஜாலியாக உட்காண்டிருக்கியே, நல்லா தூண்டி விட்டு அப்போ சர்ப்பசத்திர யாகம்னு பேர் போடப்படாது, அம்பா யாகம்னு பேரை போட்டு ஆரம்பி. ஸோ அம்பா மகமிஷம் கிருத்வா, அதான் போன ஸ்லோகத்தில். ஸோ அம்பாவோட யாகம், அம்பா தேவிக்கு யாகம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பேரில் ஒரு யாகத்தை ஆரம்பித்து அதில் ஒரு அங்கமாக சர்ப்பசத்திர யாகத்தை நீ பண்ணிக்கலாம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரா. இப்போ இந்த நைமிஷாரியத்தில் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார் சூதர். யாருக்கு? சௌனகாதி முனிவர்களுக்கு. இப்போ இப்படி இதி தஸ்ய வச்சஸ்ருத்வா, யார்? உத்தங்கரோட வார்த்தைகளை கேட்ட ராஜா ஜனமேஜயன் ததா நேத்ராபியாம் அஸ்ருபாதம், கண்ணீர் கொட்டுறான். பாவம், எங்கள் அப்பா இப்படியா செத்து போனார், அனாதையாக போயிட்டாரா, இப்படி தச்சகன் கொண்டுட்டானா, ஒரு தான தர்மம் பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லாமல் போயிடுது எங்கள் அப்பாவுக்கு, மதில் மேலே அந்தரிஷத்தில் செத்து போயிட்டார் வேறு சொல்லி வச்சுருக்கான். ஸோ அதனால இப்படி ஆயிடுத்தேன்னு இப்போ கண்ணீர் கொட்டுறான். இப்போ தான் சக்கார அதீவ துக்கிதக, ரொம்ப துக்கப்பட்டான். दिङ्माम् अस्तु सुदुर्बुद्धेः वृथामानकरस्य वै पिता यस्य गतिं घोरां प्राप्तः पन्नगपीडितः अद्य अहमारभ्य करोमि अपचितिं पितुः. திங்மாம் அஸ்து, தன்னையே சீச்சின்னு இருக்கான். நான் இப்படி ஒரு கேவலமான ஜந்துவாக இருந்துட்டேனே, எங்கள் அப்பா எப்படி செத்து போனாலும் கூட தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே, எனக்கு ஒரு திக்கு அப்படின்னு திட்டிக்கிறான். சூதுர்புத்தி, நான் துர்புத்தி படைச்சவன் சொல்லிக்கிறான். விருதா மாநகரசிய, ரொம்ப கௌரவம் பாராட்டிண்டு அப்படியாக ராஜ்யத்தை என்ன மாதிரி ஆள முடியாது, நல்லா கௌரவமாக உட்காண்டிருந்தேனே நான். பிதாயசிய கதிம் கோராம் கதி, எங்கள் அப்பாவுக்கு ஒரு கோரமான நிலைமையில கிடச்சிருக்கு, எங்கள் அப்பா இப்படிலாம் செத்து போயிருக்கார். பன்னக பீடித்தக, ஸோ ஒரு நாகப்பாம்பால் தீண்டப்பட்டு, தட்சகன் என்ற பாம்பால் தீண்டப்பட்டு எங்கள் அப்பா செத்து போனாரே. அத்தியாகம் மகம் ஆரம்பியா, ஓகே நான் இப்போவே மகத்தை ஆரம்பிக்கிறேன், இன்றைக்கே ஆரம்பிச்சு விட்றேன், இந்த ஒரு யாகத்தை ஆரம்பித்து கரோமி அபச்சித்திம் பித்துவோ. அபச்சித்தின்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கேன், ஒன்று பரிகாரம்ன்றது, இன்னொன்று பழிக்கு பழி வாங்குறது. ஸோ தட்சக பாம்பு மூலமாக எல்லா பாம்புக்குமே பழி வாங்குறேன்னு ஆரம்பிக்கிறேன் இப்போ. கரோமி அபச்சித்திம் பித்துவோ, ஸோ பிதாவுக்கு பரிகாரம் பண்ணுற மாதிரி ஆகும், பாம்புகளை பழி வாங்கினது மாதிரி ஆகும், அப்படி ஒரு யாகத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறேன். हत्वा सर्पान् असन्दिग्धः दीप्यमाने विभावसौ आहूय मन्त्रिणः सर्वान् राजा वचनम् अब्रवीत्. असन्दिग्धகன்னா சந்தேகமே இல்லாமல்னு அர்த்தம். சந்திக்தகன்னா சந்தேகம், அசந்திக்த சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லாமல் எல்லா சர்ப்பங்களையும் நான் கொல்ல போகிறேன். ஹத்வா கொன்று, எல்லா சர்ப்பங்களையும் கொன்று. தீப்யமான விபாவசம், விபாவசுன்னா அக்னின்னு அர்த்தம். ஸோ விஸ்வாவசுங்கிறது கந்தர்வனோட ஒரு பேர், பெரிய கந்தர்வ தலைவனுக்கு விஸ்வாவசும்போம், இவன் விபாவசு. ஸோ அக்னியில் எரியற அக்னியில் தீப்யமான விபாவசம், எரியக்கூடிய அக்னியில் எல்லா சர்ப்பத்தையும் போட்டு அவளை நான் கொன்று. ஆகூய மந்திரினக சர்வான் ராஜா வச்சனம் அப்ரவீத். இப்போ என்ன பண்ணுறான், இப்படி நினச்சாச்சு, உடனே மந்திரிகளெல்லாம் கூப்பிடுறான். ஆகூய கூப்பிட்டு சர்வான் அவளெல்லாம் பார்த்து ராஜா வச்சனம் அப்ரவீத், அவளை பார்த்து பேசினார். कुर्वन्तु यज्ञसंभारं यथा अर्हं मन्त्रिसत्तमाः गङ्गातीरे शुभां भूमिं मापयित्वा द्विजोत्तमैः. ஸோ யஜ்ஞ சம்பாரம் குர்வந்து, நீங்கள்லாம் யஜ்ஞத்துக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடி ஆகுங்க, எல்லாம் சம்பாரமாக எல்லாம் ரெடி ஆகணும். எதா அர்ஹம், எது தேவையோ, எதுக்கெல்லாம் அந்த சம்பாரம் அதுக்கு அருகதை உண்டோ அந்த பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணுங்க. மந்திரி சத்தமாக, ஏ மந்திரிகளே, கங்கா தீரே,
ஸோ கங்கா நதிக்கரையில் தான் இந்த யாகத்தை நான் பண்ண போகிறேன். அதனால் அந்த கங்கை நதிக்கரையில் சுபாம் பூமியும் நல்ல சுபமான சோபனமான பூமியை ஏற்படுத்தினான். அதான் உழுது கிழுதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவா இல்லையா ஒரு மேடைய யாக பூமியை. ஸோ மாப்பயித்வான்னு மாப்பனம்னா அளவெடுக்கிறதுன்னு அர்த்தம். மாப்பனம். ஸோ மாப்பயித்வா திஜோத்மி அளந்து அந்த யஜ்ஞ யாக இதெல்லாம் ஒன்றுக்கு இது இருக்குது, வேதத்தில் சொல்லியிருக்கு. எந்த யாகத்துக்கு எந்த அளவான பூமி இருக்கணும், எந்த அளவில் இருக்கணும்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அது மாதிரி அந்த தேவியோட யாகத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சதுரம் போடுறா, ஒரு ஸ்வஸ்திக் மாதிரி ஒரு டிசைன் போடுறா, எவ்வளோ டிசைனாக அதெல்லாம் கல்பம்னு பேர். வேதத்தோட அங்கம் கல்பம்னு ஒன்று. அந்த கல்பத்தில் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் பண்ணுவாள். ஸோ திஜோத்தமைஹி மாப்பயித்வா, பெரியவர்கள் பிராமணோத்தமர்கள்லாம் அளந்து அந்த மாதிரி யாக பூமியை ரெடி பண்ணுங்கன்ட்டான் ஜனமேஜயன். कुर्वन्तु मण्डपं स्वस्थाः शतस्तम्भं मनोहरं वेदी यज्ञस्य कर्तव्या मम अद्य सचिवाः खलु. சச்சிவாகனாலே மந்திரிகள் எல்லாரும் சொல்கிறா. இவன் சொல்கிறான் ஜனமேஜயன், மண்டபம் குர்வந்து, யாக மண்டபத்தை ஏற்பாடு பண்ணுங்கோ, ரெடி பண்ணுங்கோ. ஸ்வஸ்தாகா, நல்ல ஒரு சுவேஸ்தாக அப்படின்னு சொன்னது நல்ல சுத்தமாக தனக்குள்ளே தானாக இருந்து, அதாவது ஒருமுகப்பட்ட மனதோடுன்னு அர்த்தம். ஸ்வஸ்தமாக இருக்கிறதுன்னு என்னது, தனக்குள்ளே தானாக இருப்பது. வெளி விஷயத்தில் மனசு ஈடுபடாமல் இந்த ஒரு காரியத்திலே ஈடுபட்டு இருங்கோன்னு சொல்கிறார். சதஸ்தம்பம், 100 ஸ்தம்பம் வேணுமா அந்த யாக மேடையில், 100 தூண். ஸோ 100 தூண் இருக்கிற யாக மேடை, அது மனோகரமான மேடையை ஏற்பாடு பண்ணுங்கோ. வேதி யஜ்ஞஸ்ய வேதி கர்த்தவ்யா, அப்படி யாக மண்டபம் கண்ணிட்டு நடுவில் ஒரு யாகத்துக்கான வேதி, அதுக்கு அது யாக வேதின்னு சொல்ல மாட்டல, நடுவில் ஒரு இடம். ஸோ அதுக்கு ரெடி பண்ணுங்க கர்த்தவ்யா, அதுக்கு நடுவில் செய்யணும். மம அத்யா, இன்றைக்கே பண்ணணும், இன்றைக்கே எனக்காக வேண்டி பண்ண வேண்டும் சச்சிவாகாய மந்திரிகளே இல்லையா சொல்கிறேன். तद् अंगत्वे विधेयः वै सर्पसत्रः सुविस्तरः दर्शकः तु पशुः तत्र होता उत्तङ्गः महामुनिः शीघ्रम् आहूयतां विप्राः सर्वज्ञाः वेदपारगाः. அதோடைய அங்கமாக தத் அங்கத்வே, அந்த அந்த அம்பாயாகத்தோடு ஒரு அங்கமாக விதேயகன்னு செய்ய வேணும். என்ன செய்யணும்? சர்ப்பசத்திரத்தை பண்ணலாம், சர்ப்பயாகம் பண்ணலாம். சத்திரம்னாலே பெரிய யாகம்னு பேர். நிறைய நாள் நடக்கக்கூடிய யாகத்துக்கு சத்திர யாகம்னு பேர். ஸோ அப்படியே சர்ப்பசத்திரத்தை ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு நடுவில் விஸ்தாரமாக பண்ணணும். இந்த சர்ப்பயாகத்தை ரொம்ப விஸ்தாரமாக பண்ணணும். தட்சக தூ பசு, அதுதான் யாக பசு. யாக பசுன்னா யாகத்தில் பலி கொடுக்குற பசு ஒன்று இருக்கும் இல்லையா, எப்போவுமே ஒரு ஆடை தான் பலி கொடுப்பான். இங்கே என்னென்னா தட்சகனையாக பலி கொடுக்கணும், அதுதான் யாக பசு. தட்சக தூ பசுகுன்னு யாக பசுவாக அவன் இருப்பான். தட்சகனே அவனை கொண்டு வந்து இங்கே பலி கொடுக்கணும் இந்த யாகத்தில். ஹோத்தா உத்தங்கக, யார் பலி கொடுக்க போகிறான்னா அந்த ஸ்தானத்தில் ஹோத்தாவாக யார் இருக்க போகிறான்னா உத்தங்கர். ஏன்னா உத்தங்கர் தான் ஆசை, தட்சகனை பலி வாங்கணுன்ட்டு பயங்கர கோபத்தில் வந்திருக்கார் அவர். ஸோ உத்தங்கரே தான் இந்த யாகத்துக்கு ஹோத்தாவாக இருப்பார். யார் அந்த காரியத்தை பண்ணுறாரோ, ஹவிசை கொடுக்குறாரோ அவர் உத்தங்கர், மகாமுனிவரான அவர். சீக்கிரமாகூயதாம் விப்ராகா, எல்லா பிராமணனையும் கூப்பிடுங்கோ, யாகத்துக்கு மந்திரம்லாம் சொல்லணுமே. அப்போ ஆகூயதாம் விப்ராகா, பிராமணோத்தவர்கள் எல்லாம் கூட்டின்னு வாங்கோ. சர்வஜ்ஞாக, எல்லாம் அறிந்தவர்கள். வேத பாரகாக, வேதத்தை மீறியவர்கள் என்னது, வேதத்தை நன்னா அறிஞ்சவர்கள். அப்படிப்பட்ட பிராமணோத்தவர்களை கொண்டு வாங்கோ, யாகம் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன். सूत उवाच मन्त्रिणस्तु तदा चक्रुः भूपवाक्यैः विचक्षणाः यज्ञस्य सर्वसंभारं ते वेदीं यज्ञस्य विस्तृताम् भवने वर्तमाने तु सर्पाणां तक्षकः गतः. ஓகே, ஸோ சூதர் சொல்கிறார் நைமிஷாந்தில் மந்திரினகா தூ ததா சக்ருகு, அப்படியே பண்ணினா. என்ன பண்ணா, யாக மேடையெல்லாம் ஏற்பாடு பண்ணினா, 100 தூணை கட்டினா மண்டபத்துக்கு. அப்படியே யாக இதெல்லாம் உண்டாக்கிட்டா, மண்டபத்தில் உள்ள வேதியை உண்டாக்கிட்டா.
பூபவாக்கியகி பூபன்ன ராஜா பூமியும் பாலையதே பூமியை ரட்சிக்கிறார் அதனால பூபன்ன ராஜான்னு அர்த்தம் பூபவாக்கியகி விசட்சனாக அறிவில் தேர்ந்தவர்கள் அப்பேற்பட்டவர்கள் எல்லாம் ஒரு யாக மேடை ரெடி பண்ணிட்டா மந்திரிகள்லாம் பண்ணிட்டா யக்ஞச சர்வசம்பாரம் எல்லா சாமானையும் கலெக்ட் பண்ணிட்டா யாகம் பண்ணுறதுக்கு வேண்ட சாமான் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டா யக்ஞச வேதியும் யக்ஞத்தோட வேதியை ரெடி பண்ணிட்டா யாக வேதின்னு சொல்கிறது யாகம் கொடுக்குற அக்னி ஏற்படுத்தக்கூடிய இடம் ஸோ விஸ்திருதாம் நல்ல விஸ்தாரமாக அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாவா ஹவனே வர்த்தமானே தூ அதாவது ஹவிஸை போட்டுட்டே இருக்கா இல்லையா ஒரு ஹவிஸு போடுறேன் அப்போ அது நடக்கும்போது சர்ப்பானாம் தட்சக இப்படியெல்லாம் நடக்கிறது இந்த யாகம் ஹவனம்னு சொன்னாலே யாகம்னு ஒரு அர்த்தம் ஸோ அந்த யாகம் நடக்கிற வேளையில் சர்ப்பங்களுடைய யாகம் இது நடக்கிறது சர்ப்ப யாகம் நடக்கிற சமயத்தில் தட்சக கதக இந்திரம் பிரதி அடுத்தலையில் வருது இந்திரம் பிரதி தட்சகன் என்ன பண்ணா பயந்து போய் இந்திரங்கிட்ட போயிட்டான் சரண்டர் ஆகிட்டான் இந்திரங்கிட்ட போய் என்னை காப்பாற்றுன்ட்டு अहं द्राघे माम् इति च अब्रवीत् भयभीतं सम् आश्वास्य श्वासने सन्निवेश्य च ஸோ இந்திரங்கிட்ட போன தட்சன் சொல்கிறான் பயார்த்தகம் நான் ரொம்ப பயமாக இருக்கேன் எனக்கு பயந்துருக்கேன் நான் இந்த ஜனமேஜேன் யாகத்தில் என்னை பலி கொடுக்க போகிறேன் அதனால் நான் ரொம்ப பயப்படுறேன் அகம் பயார்த்தக திராகி என்னை காப்பாற்று திராகி மாம் என்னை காப்பாற்று அப்படின்னு இந்திரங்கால போய் விழறான் இதிச்சா அப்ரவீத் இந்திரனை போய் சொல்கிறான் பயபீதம் சம்மாஸ்வாசம் பயந்து போய் இருக்கக்கூடிய அந்த தட்சகனை பார்த்து ஆஸ்வாசப்படுத்தி ஸ்வ ஆசனே சன்னிவேஷா தன்னுடைய ஆசனத்தில் உட்காத்தினா என்ன அர்த்தம் தன்னோட ஆசனத்துக்கு அடியில் போய் பதுங்கிக்கோன்னு சொல்கிறான் சிம்மாசனத்துக்கு அடியிலே இருந்துக்கோ எங்கேயும் தள்ளி வேற எங்கேயும் போடாத என்னோட ஆசனத்துக்கு அடியிலே உட்காந்துக்கோ அப்படின்னு அவனை உள்ளே புகுத்தினான் தட்சகனை ஸ்வாசனேன்னு படிக்கக்கூடாது ஸ்வ ஆசனேன்னு படிக்கணும் ஸ்வ ஆசனே ததோ அபயம் அத்யர்த்தம் நிர்பயः பவபன்னக தம் இந்திர சரணம் ஞாத்வா முனிஹி தத்த அபயம் தத்தா என்னது முனிஹி தத்தா அபயம் ததா கரெக்ட் தானே அப்படிதான் படிச்சேன் ஸோ ததோ அபயம் கொடுத்தார் பயப்படாதேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அபயத்தை தந்தேன் நான் தந்தேன்னுட்டான் இந்திரியன் அத்தியர்த்தம் அபயம் தேவையான ஏன்னா இல்லாட்டனா எந்த சமயமும் அவன் ஜனமேஜகன் தட்சகனை கூப்பிடலாம் யாகத்தில் கவிசாக ஸோ அதனால் அத்தியர்த்தமான ஒரு அபயத்தை கொடுத்தான் நிர்பயோபவ பண்ணக பயமில்லாமல் இருப்பா பண்ணக நாகப்பாவே நீ பயப்படாதே இருந்துக்கும் தம் இந்திர சரணம் யாத்வா ஸோ இந்திரனை சரணடைந்த அந்த இவன் அடைஞ்சுட்டான்னு தெரியறது முனிகி தத்த அபயம் ததா ஸோ அபயம் கொடுத்த அந்த தட்சகனை முனிகி யாரு உத்தங்கர் தான் அவர் தானே ஹோத்தா அவர் தானே கூப்பிடணும் இப்போ தட்சகனை ஸோ தத்த அபயங்கிறது யாருன்னா தத்த அபயம்னு ஒரே அர்த்தம் தட்சகன்னு அர்த்தம் அபயம் கொடுக்கப்பட்ட தட்சகன் அப்படின்னு அர்த்தம் ஸோ முனிகி ததா உத்தங்கன்னு அடுத்த லைனில் வருது ஸோ உத்தங்கர் வந்து வா வா வந்து விழு அப்படின்னு கூப்பிட போகிறாங்க இல்லை ஆஹ்வயத்து அந்த இந்த கோஹோ அதில் ஒரு ஆருக்கு இந்த ஒரு ஆருக்கு யாயாவர குலோத்பவஹ யாயாவரன்னு ஒரு குலம் இருந்திருக்கு மாதவ குலம் யாதவ குலம் ஏகப்பட்ட குலம் இருக்கிற மாதிரி யாயாவர குலம் அந்த குலத்தில் உள்ளவன் தான் ஜரத்காரு ஸோ யாயாவர குல உத்பவக அப்போ என்ன உத்தங்கக ஆஹோயத்து உத்விகினகனா ரொம்ப குழம்பு போயிட்டார் ஐயோ இந்திரங்கிட்ட போய் சரணடைச்சிட்டாரே இந்த தட்சகனை நான் எப்படி பழிவாங்க முடியும் அப்படின்னு பரபரப்பாயிடுத்து உத்தங்கருக்கு அதனால கூப்பிடுறார்
சா இந்திரம் கிருத்வா நிமந்திரணம், இந்திரனே நீயும் சேர்ந்து வந்து விழுந்துட்ட. இந்திரா நீ தானே அபயம் கொடுத்த, அதனால சா இந்திரம், இந்திரனோடு கூட அந்த தட்சகனை அழைத்தார், ஆப்பயத்தை கூப்பிட்டார், நிமந்திரணம் இன்விடேஷன் பண்ணிட்டார். என்னத்துக்கு? நீ வந்து சர்ப்பத்தில் யாகத்தில் வந்து விழு. ததா தட்சகேன ஸ்மிருதக யாயாவர குலோத்பவக. யாயாவர குலோத்பவக யார்? அந்த ஜரத்காருன்னு பேர். ஜரத்காரோட பிள்ளை தான் ஆஸ்திகர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜரத்காரோட கதை வந்துதா? ஆஸ்திகர்னு வருது. கரெக்ட், இங்கே வருது. முழு கதை வராட்ட கூட இங்கே ஆஸ்திகர் வருது. ஓகே. ஸோ தட்சகேன ததா ஸ்மிருதக. ஸோ தட்சகன் வந்து ஆஸ்திகரை நினச்சிக்கிறேன். யாயாவர குலத்தில் உண்டான அந்த ஆஸ்திகனை தட்சகேன ஸ்மிருதக, தட்சகன் ஞாபகப்படுத்தி கொண்டான். ஏன்னா அவன் வந்து பாம்போடு ஜரத்காரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து பாம்பு குலத்தை சேர்ந்தவள், வாசுகியோட சிஸ்டர் அவள். அதனால பாம்பை ரட்சிக்கிறதுக்கு அவன் தான் நமக்கு லாயக்கு, ஆஸ்திகரன் நினைக்கிறான் இந்த தட்சகன். आस्तिकः नाम धर्मात्मा जरत्कारुसुतो मुनिः तत्र आगत्य मुनेः बालः तुष्टाव जनमेजयम्. ஸோ ஜரத்காரு சுதக முனிகி ஆஸ்திகக, ஜரத்காரோட பிள்ளையான முனிவரான ஆஸ்திகர் நாம தர்மாத்மா. அப்போ தர்மத்தையே ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஆஸ்திகர் வர எங்கள் ஜனமேஜயனோட யாக இதுக்கு வேலைக்கு வர. ஸோ முனேகே பாலக, ஜரத்காரு என்ற முனியோடைய பாலன், குழந்தை, சின்ன சின்ன பையனாக இருக்கார், ரொம்ப வயசாகலை. ஸோ தத்திர ஆகத்திய துஷ்டாவ, சந்தோஷப்படுத்துகிறார். ஒரு பிராமண வேஷம் போட்டுட்டு வந்து ஆஸ்திகர் வந்து ஜனமேஜயன் வந்து எப்போ பலி சக்கரவர்த்தி வாமனரை பார்த்து எப்படி ஆனந்தப்பட்டார், அது மாதிரி இந்த ஆஸ்திகரை பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுறார் நம்ம ஜனமேஜயன். ஸோ ராஜா தம் அர்ச்சயாமாச, அர்ச்சிக்கிறார். ஒரு நல்ல ஒரு பிராமணர் வந்திருக்கார், நம்ம யாகத்துக்கு வந்திருக்கார், அதனால சந்தோஷப்பட்டு அவரை அர்ச்சிக்கிறார். திருஷ்டுவா பாலம் சுபண்டிதம், ஆனால் சின்ன வயசுலேயே நல்ல பண்டிதனாக இருக்கார் தாஸ்திகர். ஸோ அப்படிப்பட்ட பண்டிதனை பார்த்து அர்ச்சயித்வா, அர்ச்சனை பண்ணிட்டு நிருபக அந்த ராஜா ஜனமேஜயன் தம் தூ இச்சந்தையாமாச, சந்தையாமாசன்னு இச்சந்தையாமாச அப்படின்னு ஈயை சேர்த்துக்கணுங்க. ஸோ ஆசை உண்டாக்கினார். வரங்கேளு வரங்கேளு, உனக்கு என்ன வேணும் என்ன வேணும், அப்படி தானே, இப்படி தானே ஒருத்தரும் மாட்டிக்கிறது. ஸோ நிருபக தம் தூ இச்சந்தையாமாச வாஞ்சிதைகி, உங்களுக்கு என்ன விருப்பமோ எங்கிட்ட கேட்டு பெறுங்கோ அப்படின்னு சொல்கிறார் ஆஸ்திகரை பார்த்து ஜனமேஜயன். सातु बभ्रे महाभाग यज्ञो अयं विरमतु इति सत्यबद्धो नृपः तेन प्रार्थितः च पुनः तथा. சாத்து அவரே, இப்போ அவர் கேட்ட உடனே உனக்கு என்ன வேணும் கேட்ட உடனே நம்ம ஆஸ்திகர் என்ன சொல்கிறார், மகாபாகியமுடையவர். அவர் கேட்குறார், யக்ஞோயம் விரமது, என்னுடைய ஆசை என்னன்னா உன்னுடைய யாகத்தை நிறுத்து, இந்த யாகத்தை நிறுத்து, அதான் என்னோட வரம்னு கேட்டுட்டார். விரமத்துன்னு லெட் இட் ஸ்டாப். ஸோ அப்படின்னு கேட்டார். சத்தியபத்தக நிருபக, ஆனால் தான் வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா ராஜா நிருபக. சத்தியபத்தக, சத்தியசந்தன், சத்தியத்திலேருந்து வழிவாதவன், அப்பேற்பட்ட ராஜா ஜனமேஜயன் தேன பிரார்த்தித்தக, இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டாரு இந்த ஆசிகர். புனக அது பிரார்த்தனை பண்ணின உடனே அப்பொழுது உடனே ஹோமத்தை நிறுத்திட்டார். சர்ப்பானாம் ஹோமம் நிவர்த்தயாமாச, சர்ப்பயாகத்தை நிறுத்தினார். நிவர்த்தயாமாசனா நிவர்த்தனம் பண்ணா அதுலேருந்து டேர்ன் பேக்.
ஸோ அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டார்னு அர்த்தம். முனிவாக்கிய தக, முனிவருடைய வாக்கியத்தை கேட்டு அதிலிருந்து அதை புரிஞ்சுண்டு அவருக்கு சந்தோஷம் பண்ணணும் அப்படிங்கிறனால ஹோமத்தை நிறுத்திட்டார். பாரதம் உடனே வைஷம்பாயனர் அங்கே வந்திருக்கார். வைஷம்பாயனர் ரிஷி இருக்காரு, அவர் என்ன பண்ணுறார், பாரதம் ஸ்ராவயாமாச ஜனமேஜனுக்கு விஸ்தாரமாக மகாபாரதத்தை சொன்னார். அந்த டைமில் தான் வைஷம்பாயனர் அங்கே வரார். இவன் ஏற்கனவே ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறதுனால இந்த கதைகள் எல்லாம் முழுசும் தெரியட்டங்கிறதுக்கோசரம் மகாபாரதத்தை ஜனமேஜயருக்கு வைஷம்பாயனர் விஸ்தராத் ஸ்ராவயாமாச ரொம்ப விஸ்தாரமாக சொன்னார். नृपतिः कामं न शान्तिम् अभिजग्मिवान् व्यासं पप्रच्छ भूपालः मम शान्तिः कथं भवेत्. ஸோ மகாபாரதத்தில் பகவத்கீதையெல்லாம் வருது. பகவத்கீதையெல்லாம் பண்ணினா இப்போ கேட்டாச்சுன்னா இவன் எவ்வளோ திருந்தி இருக்கணும், எல்லாமே காலத்தோட கோலம்னு புரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் அவனுக்கு புரியலை. அவன் சொல்கிறான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு கூட சுத்வாபி மகாபாரதம் முழுசையும் கேட்டாச்சு. இருந்தாலும் இந்த ஜனமேஜயனுக்கு காமம் ந சாந்திம், இஷ்டம் போல் அவனுக்கு அமைதியே ஏற்படலை. நல்லா கேட்டாச்சு, வைஷமான டீட்டெயிலாக சொல்லியாச்சு. இருந்தாலும் அவனுக்கு மனசில் சாந்தி ஏற்படவில்லை. ந சாந்திம் அபிஜக்மிவான்னு அடையவில்லை, சாந்தியை அடையவில்லை. வியாசம் பப்ரிச்ச பூபால, அங்கே வியாசர் வந்திருக்கார். ஸோ வியாசர் தான் வைஷம்பாயனர் வந்து வியாசரோட சிஷ்யர் இல்லையா? இவெல்லாம் தான் ஒருத்தர் புராணங்கள்லாம் கேட்டு ஒருத்தருக்கா போய் சொல்லிட்டு இருக்கான். ஸோ வியாசம் பப்ரிச்சா அங்கே இருக்கிற வியாசரை கேட்குறார். பூபாலக ஜனமேஜயன் கேட்டான், மம சாந்திகி கதம் பவேத், எனக்கு எப்படி தான் அமைதி ஏற்படும் சொல்லுங்க வியாசரேன்னு கேட்குறார். मनो अतिदह्यते कामं किं करोमि वदस्व मे पिता मे दुर्भगस्य एव मृतः पार्थसुतात्मजः. மனோ அதி தகியதே, மனசெல்லாம் அப்படி தகிக்கிறது, மனசெல்லாம் வெதும்பின்னு இருக்குது, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. காமம்னா ரொம்பன்னு அர்த்தம், இங்கே இஷ்டம் போல் என்னோடய மனசு ரொம்ப கொதிக்கிறது. கிம் கரோமி, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க, வதஸ்வ எனக்கு சொல்லுங்க நீங்கள். பிதாமே துர்பகசிய, துர்பாகியவசத்தினால என்னுடைய அப்பா இறந்து போனார். ஸோ துர்பகசிய ஏவ, மே துர்பகசிய ஏவன்னு எடுத்துக்கலாம். மே துர்பகசியனா நான் துர்பாகியம் பிடிச்சவன், அதனால தான் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறேன். பிதா மிருத்தக, செத்து போயிட்டார். பார்த்த சுத ஆத்மஜக, அர்ஜுனன் பிள்ளை. இப்போ அர்ஜுனன் பிள்ளையோடு பிள்ளை. பார்த்த சுதாங்கிறது அர்ஜுனன், அவனுடைய பிள்ளை யார், பரீட்சித்து, அர்ஜுனோட பிள்ளை. ஓகே, ஸோ அப்படி செத்து போயிட்டானே அப்படின்னு ஜனமேஜயன்னு சொல்லிட்டு இருக்கார் வியாசரை பார்த்து. क्षत्रियाणां महाभाग संग्रामे मरणं वरं रणे वा मरणं व्यास गृहे वा विधिपूर्वकम्. மகாபாகன்னு கூப்பிடுறார் வியாசரே, மகாபாகியமுடையவரே வியாசரே. க்ஷத்ரியானாம் சங்கிராமே மரணம் வரம், போரில் சாகிறது தான் க்ஷத்ரியர்களுக்கு வரமான ஒன்று, சொர்க்கம் கிடைக்கும் அவளுக்கு. ஸோ அப்படி போகலை எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு இந்த க்ஷத்ரியர் போரில் போய் சாகிற ஒரு நிலைமை எங்கள் அப்பா கிடைக்கல. ரணேவா மரணம் வியாச, மரணம் அதாவது சங்கிராமம் ரணம் எல்லாம் ரெண்டுமே போர்னு தான் அர்த்தம். ஒருவேளை ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர் முகங்கள் இருந்தது போல் இருக்குது. சங்கிராமம் ரணம் ரெண்டுமே நம்ம போர்னு விடுவோம். ஸோ இவர் என்ன சொல்கிறார், சங்கிராமத்தில் போகணும் இல்லாட்டா ரணத்தில் போகணுன்றார். ஆக மொத்தம் ரெண்டு போர் தான், ரெண்டு டைப்ஸ் ஆஃப் போராக இருந்திருக்கலாம். ஸோ அதில் சாகிறது ரொம்ப விசேஷமானது சத்திரியர்களை பொறுத்தவரை. கிரகேவா விதிபூர்வகம் மரணம், அது அடுத்த லைனில் சேர்க்கணும். கிரகத்தில் இருந்துன்னு சாகலாம், போரில் தான் சாகணும்னு இல்லை. சத்திரியர்களாக இருந்தாலும் விதிப்படி அவளுக்கு வயசாக எடுத்து அதனால வயசு மூப்பினால அவள் விதிப்படி அவர்கள் செத்தால் அதுவும் பரவாயில்லை இல்லையா அப்படின்னு சொல்கிறார். मरणं न पितुः मे अभूत् अन्तरिक्षे मृतः अवशः शान्ति उपायं वदस्व अत्र
त्वं च सत्यवती सुता यथा स्वर्गं व्रजेत् आशु पिता मे दुर्गतिं गतः. ஸோ அப்படிப்பட்ட விதிபூர்வமான வர்ணம் கூட எங்கள் அப்பா கிடைக்கல. நான் பித்துர்குமே அபூத்து, எங்கள் அப்பாவுக்கு அந்த சாவு அமையவில்லை. அந்தரிட்சே மிருதக அவசக, தன்வசம் இல்லாமல், அவசகன்னு தன்வசத்தில் இல்லாமல் தன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற நிலைமையில் அந்தரிஷத்தில் போய் மாடி மேலே உட்காந்து அங்கே போய் செத்து போயிட்டார் எங்கள் அப்பா. சாந்தி உபாயம் வதஸ்வ, இதுக்கு எப்படி நான் சாந்தி பண்ணுறது? என் மனசுக்கும் சாந்தி இல்லை. ஸோ நான் என்னோடய சாந்தி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த உபாயத்தை சொல்லுங்கள். அத்திரா இப்போ சொல்லுங்கள் நீங்கள். தொம்ச சத்தியவதி சுதா, சத்தியவதியோட பிள்ளையை வியாசரே சொல்லுங்கோ. யதா சொர்க்கம் ரஜேத் ஆஷூபிதாமே, எங்கள் அப்பாவுக்கு சொர்க்கம் கிடைக்கணும். எங்கள் அப்பா இப்படி ஒரு துர்மரணம் கிடைச்சானா கூட அவருக்கு சொர்க்கத்துக்கு போயாகணும். அதுக்கு ஒரு உபாயத்தை சொல்லுங்கோ. மே துர்கதிம் கதக பிதா, எங்கள் அப்பா துர்கதியில் போன எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு வழி சொல்லுங்கோன்ட்டு வியாசரை பார்த்து கேட்குறான் ஜனமேஜயன். சாந்தி உபாயம் வதஸ்வ அத்ர த்வம் ச சத்யவதி சுதா யதா ஸ்வர்கம் व्रजेत् ஆஷு பிதா மே துர்கதிம் கதஹ. श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादश साहस्र्यां संहितायां द्वितीयस्कन्धे सर्पसत्रवर्णनं नाम एकादशोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. மேம் இந்த தக்ஷகன் பரீட்சைக்கு ஒரு சின்ன லிஸ்ட் சொல்லுங்க மேம். अथ द्वादशोऽध्यायः. सूत उवाच तत् श्रुत्वा वचनं तस्य व्यासः सत्यवती सुतः उवाच वचनं तत्र सभायां नृपतिं शतम्. ஸோ நைமிஷாரணத்தில் சொல்லிட்டு இருக்கார் சூதர். தத் ஸ்ருத்வா வச்சனம் தஸ்ய, யார் இவர் வியாசர் வந்து கேட்குறாரு இல்லையா, வியாசருடைய அந்த ஜனமேஜயன் விழலாம் கேட்குறானே, எங்கள் அப்பா எனக்கு சாந்தி எப்படி கிடைக்கும் எல்லாம் கேட்குறானே, அந்த வார்த்தையை கேட்ட வியாசர், சத்தியவதி சுதக வியாசர். விவாச்ச வச்சனம் தத்திர, அந்த சபையில் எல்லாரும் கூடியிருக்கா, அந்த சபையில் நிருபதிம் ச தம், ஆறு ராஜாவான ஜனமேஜயனை பார்த்து வியாசர் சொன்னார். व्यासोवाच शृणु राजन् प्रवक्ष्यामि पुराणं गुह्यम् अद्भुतं पुण्यं भागवतं नाम नाना आख्यानयुतं शिवम्. வியாசர் இப்போ தான் சொல்கிறார், ஹே ராஜா கேளு, புராணம் குஹ்யம் அத்புதம், அதாவது ரொம்ப மறைவாக எல்லாருக்கும் ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் படிக்கப்படாது. தேவி பாகவதெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப மறைவான விஷயங்களை நிறைய கொண்டுள்ளது. நேர புரியாட்டுனா ராங்காக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த தேவி பாகவதத்தில். ஏன்னா அந்த தேவிமார்கள்லாம் எப்படி பிறந்தார்கள், அவள் எப்படி கல்யாணம் பண்ணிண்டா, இதெல்லாம் கேட்குறோச்ச நேர புரியாத கோணல் புத்தி உடைவாளுக்கெல்லாம் தப்பாக எடுத்துக்க தோணும். அதனால தான் குஹ்யமானது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. ஸோ அற்புதமான இந்த புராணத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன். புண்ணியம் பாகவதம் நாம, பாகவதம் இங்கே தேவி பாகவதம்னு எடுத்துக்கணும். ஸோ புண்ணியமான தேவி பாகவதத்தை நானா அஜ்ஞானம், இதில் நிறைய கதை இருக்குது, இதில் சைடு கிளைக்கதைகள்லாம் நிறைய இருக்குது. சிவ மங்களமான கதையை நான் சொல்கிறேன் கேளு. अध्यापितं मया पूर्वं शुकाय आत्मसुताय वै श्रावयामि नृपत्वां हि रहस्यं परमं मम. ஸோ பூர்வம் மயா அத்தியாபிதம், நான் கற்றுட்டுருக்கேன். முன்னாடி எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? மயா இல்லை, மயா என்னால் சொல்லப்பட்டது. யாருக்கு? சுகாய, சுகருக்கு நான் சொல்லியிருக்கேன்ப்பா இந்த கதையை, தேவி பாகவத கதையை நான் சுகருக்கு, என்னோடய பிள்ளை ஆத்மசுதாய என்னுடைய பிள்ளை, அந்த பிள்ளையான சுகருக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை ஸ்ராவயாமின்னு இருப்ப துவாம், இன்றைக்கி நான் உனக்கு சொல்ல போகிறேன் இந்த கதையை. ஹி ரகசியம் பரமம் மம, இது ரகசியமான நான் எழுதின கதை, நானே உண்டாகினதில்லை, நானே பல இது பண்ணி அறிந்து சொன்ன கதை, இதை நான் உனக்கு சொல்கிறேன்.
कारणं श्रावणात् किल शुभदं सुखदं नित्यं सर्वागम समुद्धृतम् சர்வ ஆகம சமுத்திரம். ஓகே 4 புருஷார்த்தங்கள், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம். இது 4 புருஷார்த்தங்கள், 4 நன்மைகள் மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியவைகள். காரணம், அதற்கு காரணமான எது? தேவியோட கதையை கேட்டாலே அந்த 4 புருஷார்த்தங்களும் கிடச்சிடும் மனுஷனுக்கு. தர்மம் அர்த்தம் காமம் இந்த லோகத்தில் கிடைக்கும், செத்தப்புறம் மோட்சமும் கிடைக்கும். ஸோ ஸ்ரவணாத் கில கேட்டாலே போரும், தேவி பாகவத கதையை கேட்டால், நான் சொல்ல போகிற கதையை கேட்டாலே போரும், எல்லாம் கிடைக்கும். சுபதம் மனுஷனுக்கு சோபனத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். நித்தியம் சர்வ ஆகம சமுத்ருதம் எல்லாமே வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வேத சாரத்தை கொண்டுள்ள கதைகள். வேதத்திலேருந்து அந்த சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் உண்டான கதைகள், அதிலேருந்து வரக்கூடிய கதைகள் எல்லாம் சேர்ந்து உத்ருத்தம்னா அதிலிருந்து எடுக்கப்பட்டவைகள். வேதத்தோட சாரமே இருக்குது. எல்லா புராணமுமே வேதத்தை அடிப்படையாக கொண்டவை தான். அப்படி தான் வியாசர் எழுதியிருக்கார். ஸோ அதை நான் அவனுக்கு சொல்கிறேன்றாருங்க. जनमेजय उवाच आस्तिकः अयं सुतः कस्य विज्ञातं कथम् आगतः प्रयोजनं किम् अत्र अस्य सर्पाणां रक्षणे प्रभो விக்னார்த்தம். விக்னம்னாலே தடை இல்லையா? ஸோ ஆஸ்திகக அயம் சுதக கசிய, யாரோட பிள்ளை இந்த ஆஸ்திகர்? இப்போதான் வருது. ஆஸ்திகர் வந்து யாரோட பிள்ளை? விக்னார்த்தம் கதம் ஆகத்தக்க, இந்த யாகத்தை தடை பண்ணுறதுக்குள்ளே வந்திருக்காரு அவர். யாகத்தை நிறுத்துக்கோன்னு சொல்லி வார்த்தை கேட்டுவிட்டாரு. ஸோ இந்த யாகத்தை நிறுத்த காரணம் என்ன? அவர் ஏதுக்கு வந்தார்? கிம் அத்திர அசிய பிரயோஜனம், அது யாகத்தை நிறுத்துறதுனால அவருக்கு என்ன லாபம், என்ன பிரயோஜனம் அவருக்கு? சர்ப்பானாம் ரட்சணே பிரபோ, சர்ப்பங்களை காப்பாற்றுறார் இல்லையா? அந்த யாகத்தை நிறுத்துறது மூலமாக சர்ப்பங்களை காப்பாற்றினார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறார் ஜனமேஜயன். கரெக்ட் கரெக்ட். कथय एतन्महाभाग विस्तरेण कथानकं पुराणं च तथा सर्वं विस्तरात् वद सुव्रत. கதையா சொல்லுங்க, இந்த கதையை சொல்லுங்க. மகாபாகியமுடையவரே வியாசரே சொல்லுங்க. விஸ்தரேன கதானகம், இந்த கதையை ஃபுல்லாக விஸ்தாரமாக எனக்கு தெரியணும். இந்த யார் ஆஸ்திகர், யார் எங்கேருந்து வந்தார், எல்லாம் எனக்கு தெரியணும். புராணம் ச ததா சர்வம், நீங்கள் சொன்னாலே தேவி புராணத்தை பற்றி சொல்ல போகிறேன், அதெல்லாம் சொல்லணும் எனக்கு. விஸ்தராத் வத சுவ்ரத, விரதத்தோடு கூடியவரே நீங்கள் எனக்கு அது விஸ்தாரமாக அந்த புராணத்தையும் சொல்லணும். ஒரு முனிவர் இருந்தார், ஜரத்காருன்னு பேர் அவருக்கு. சாந்தகன, ரொம்ப சாந்தியோடு இருந்தார். நச்சகார கிரகாசிரமம், கல்யாணமே வடிக்கலை, கிரகாசிரமம் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. அப்படி இருந்தார் ஒரு முனிவர். தேன திருஷ்டா வனே, அவர் இப்படி போயிட்டே இருக்கார், வனத்தில் அப்படி நடமாடிட்டே இருக்கும்போது பார்க்குறார் கர்த்தே, ஒரு குழி. ஒரு குழியில் பார்த்தா லம்பமானா ஸ்வபூர்வஜாகா, அந்த குழிக்குள்ளே எல்லோரும் தொங்கின்னு கிடக்கா தன்னுடைய முன்னோர்கள், மூத்தோர்கள், பூர்வஜர்கள், தனக்கு முன்னாடி பிறந்தவர்கள்லாம், இப்போ பித்திருக்களாக இருக்கப்பட்டவர்கள்லாம் ஏதோ ஒரு குழிக்குள்ளே தொங்கின்னு இருக்கிறத இவர் பார்த்தார். திருஷ்டா தான், திருஷ்டுவா இல்லை திருஷ்டா. ततः तम् आहुः कुरु पुत्रदारान् अथा च नः स्यात् परमा हि तृप्तिः स्वर्गे व्रजामः खलु दुःखमुक्ता वयं सदाचारयुते सुते वै. ஸோ அவள்லாம் அந்த பித்திருக்கள்லாம் தத்தகா, அப்போது தம் ஆகுஹு, யார் ஜரத்காருவை பார்த்து அந்த தொங்கின்னு இருக்கிறவாள்லாம் பித்திருக்கள்லாம் பேசுகிறான். குரு புத்திரதாரான், நீ மனைவிகளை ஏற்பாடு பண்ணிக்கொள், உனக்கு பொண்டாட்டிலாம் வேணும். யதாச்சா நக சியாத் பரமாகி திருப்திகி, எங்களுக்கு அப்போ தான் திருப்தி ஏற்படும். நாங்களாம் இப்போ திருப்தி இல்லாமல் இருக்கோம், அலைஞ்சின்னு கிடக்கோம், எங்களுக்கு ஒரு மோட்சம் விடிவு மோட்சம் இல்லைங்க.
அதனால் எங்களுக்கு அது பரமா திருப்தி சியாத்து, எனக்கு நல்ல திருப்தி ஏற்படணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஸ்வர்கே விரஜாமா, அப்போ தான் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். கலு துக்கமுக்தாக, துக்கத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களாக சொர்க்கத்துக்கு நாங்கள் அப்பொழுதுதான் போக முடியும். பயம் நாங்கள் சதாச்சார யுதே சுதே வை, உனக்கு நல்ல சதாச்சாரத்தோடு கூடிய அந்த சுதை பிள்ளைகள் இருக்கும் பொழுது, அந்த இருக்கும் பட்சத்தில் நாங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஸோ இவன் பேசுகிறான், தான் உவாச்சா, அவர்களை பார்த்து ஜரத்கார் பேசுகிறான், லபே சமானாம் அயாச்சிதாம், அதாவது சமானாம்னா எனக்கு சமமாக இருக்கக்கூடியவள். அப்போ இந்த நெய்ம் கூட சமமாக இருக்கணும்ட்டான் அவர், கண்டிஷன் போட்டிருக்காரு. ஸோ எனக்கு சேம் நெய்மாக இருக்கக்கூடிய சமமாக இருக்கக்கூடியவளாக இருக்கணும். ஆயாச்சிதாம், அதாவது நான் போய் எல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு பொண்ணை கொடு, நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி தரலாம் அப்படிலாம் நான் போய் கேட்க மாட்டேன். யாச்சகம்லாம் பண்ணி நான் ஒரு பொண்ணை அடைய மாட்டேன், தானே வந்து வேணும் எனக்கு மனைவியாவள். ஸோ அப்படி இருக்கணும். அதிவச அனுகாம், என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும், என் கூடயே இருக்கணும், என்னோடய வார்த்தையை மீறவே விடாது, என்னோடய வசத்திலே இருக்கணும் அவள், அப்படிப்பட்டவளாக இருக்கணும். ததா கிரக ஆரம்பம் அகம் கரோமி, அப்போ தான் நான் கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொள்வேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன். பிரவீமி தத்யம் மம கரோமி பிரவீமி தத்யம் மம பூர்வஜாக. ஸோ அப்படி நான் அவளோட இருப்பேன். கிரகஸ்தானம் பிரவீமி தத்யம் மம பூர்வஜ, நான் உண்மையே சொல்கிறேங்கிற, அகம் தத்யம் பிரவீமி அப்படிங்கிற, நான் உள்ளே தான் சொல்கிறேன். ஏன்னா இதை மீறிண்டு நான் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மம பூர்வஜாக, என்னுடைய முன்னோர்களே இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, கரெக்டு. ஸோ தான் ஜரத்கார் இப்படி இவ்வாறு அவர்களிடம் சொல்லிவிட்டு, இத்தி உக்துவா, இவ்வாறு அவர்கள்ட்ட சொல்லிவிட்டு அந்த மூத்தவர்கள்ட்ட ஜரத்காருக்கு போயிட்டான், கிளம்பி போயிட்டான். அவன் பாட்டு தீர்த்தான் பிரதி, தீர்த்த ஸ்நானம் பண்ண தீர்த்த கஷேத்திரத்துக்கு போனோம் அப்படின்னு அதை நோக்கி கிளம்பி போய்விட்டான். அந்த பிரதி துஜக, யார் அந்த பிராமணனான துஜன், இந்த இவன் ஜரத்கார். ததைவ பன்னகாக சப்தாக, அதே சமயத்தில் ததா ஏவ, அதே சமயத்தில் பாம்புகளுக்கு ஒரு சாபம் கிடைக்கிறது. யார்? மாத்ரா, அம்மாவே சாபம் பாடுறா. அம்மாவே தன்னோட குழந்தைகளான பாம்புகளுக்கு சாபம் கொடுத்தால், அக்னவும் நிபதந்து இதி, நீங்கள்லாம் போய் அக்னியில் ஜரத்கா, அந்த இவன் இப்போ ஜனமேஜயன் யாகம் பண்ணுறான், அந்த அக்னியில் போய் நீங்கள்லாம் விழுந்து சாகுங்கோ அப்படின்னு அம்மாவே சாபம் கொடுத்தா. இந்த அம்மா யாருன்னா கத்ருவோட பிள்ளைகள் தான் பாம்பு. கஷ்யப ரிஷியோடு கத்ருன்னு ஒரு மனைவிக்கு பிறந்ததெல்லாம் பாம்புகள். எல்லா பாம்பையும் சபிக்கலை, அது எந்த பாம்பை சபிச்சான்னு பின்னாடி அது வருது. ஸோ அந்த பாம்புகள் சபிக்கப்பட்டனா தான் வந்து விழுறதுங்க. ஆதித்ய ரதே ஓகே. ஸோ கஷ்யபருடைய முனிவருடைய மனைவிகள் 2 பேர், கத்ருன்னு ஒருத்தி, வினதான்னு ஒருத்தி, மொத்தம் 13 மனைவிகள். அதில் 2 பேர் இங்கே சொல்கிறான். ஸோ கத்ருவும் வினதையும் இருந்தா.
ஆதித்ய ரதே திருஷ்டு, ஆதித்ய ரதத்தில் இப்போ 7 குதிரைகள்லாம் பூட்டப்பட்டிருக்கு. அந்த 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 ரதத்தில் உள்ள குதிரைகளை பார்த்து, இங்கே உச்சை ஸ்ரவச குதிரையை பற்றி மென்ஷன் பண்ணலை, ஆதித்ய ரதத்தில் உள்ள குதிரைகளை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஆதித்ய ரதே திருஷ்டுவாச்ச அஸ்வம். ஸோ அந்த ஆதித்ய ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிற அந்த குதிரையை பார்த்து ஊச்சத்துக்கு சொன்னார்கள். பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. அந்த குதிரையை பார்த்து இவா 2 பேரும் கீழே இருந்து பேசிக்கிறா, கத்ருவும் வினத்தையும். ஸோ அதை பார்த்துட்டு கத்ரு வந்து என்ன பண்ணுறா, வினதையை பார்த்து சொல்கிறான். வினதையை பார்த்து இதை பாரு, கிம் வர்ணகா அயம் ஹயகா பத்ரே, இந்த குதிரையெல்லாம் என்ன கலர், இங்கேருந்து பார்க்குறா இல்லையா, வானத்தில் போகிற உச்சை ஸ்ரவச கீழேருந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ கேட்குறான், இந்த இதோட கலர் என்ன சொல்லு, சத்தியம் பிரபுஹி மாச்சிரம், உடனே சொல்லணும், நீ டக்குன்னு சொல்லணும், என்ன கலர்னு நீ சொல்லு அப்படின்னு கத்ரு வினதையை பார்த்து கேட்குறான். ஸோ அஸ்வராஜோ அயம்ன்றா, அதாவது ஆதித்ய ரதத்தில் இந்த உச்சை ஸ்ரவச குதிரையை கூட கட்டியிருக்கான்னு நினச்சிக்க வேண்டிதான். அது வந்து நமக்கு நம்ம அதில் பாகவத்தில் படிக்கிறது இல்லை, கொஞ்சம் கதையெல்லாம் வித்தியாசமாக வருது. ஸோ இதில் கட்டப்பட்ட உயர்ந்த குதிரைன்றா. அஸ்வராஜக அயம்னு சொல்லும்போது உச்சை ஸ்ரவஸ் தான் இருக்க முடியும். ஸோ உச்சை ஸ்ரவஸ் குதிரை இது ரொம்ப ஸ்வேதம், இது வெள்ளை கலர், ஸ்வேத கலர் இது. கிம்பா துவம் மன்னிசை, நீ என்ன நினைக்கிறாய், இவ கேட்குறா. கிம்பா துவம் மன்னிசை, நீ என்ன கலர்னு நினைக்கிறே சுபே, ஏ கத்ருவே அப்படின்னு வினதா கேட்குறா. ப்ரூஹி வர்ணம் தொமபி, நீ சொல்லு அதோட கலர் என்ன, நீங்கள் வந்து பார்த்து சொல்லு நீ. அஸ்ய ததஸ்து விபடாமகி, அப்போ நம்ம 2 பந்தயம் கட்டிக்கலாம். நீ என்ன கலர் சொல்கிறியோ, நான் ஸ்வேதம் சொல்கிறேன், நீ என்ன கலர் சொல்லு, நம்ம 2 பந்தயம் வச்சுக்கலாம். விபடா வகைன்னு பந்தயம் பந்தயம் வச்சுக்கலாம். त्वमपि अस्य कद्रुरुवाच कृष्णवर्णम् अहं मन्ये हयमेनं शुचिस्मिते एहि सार्धं मया दिव्यं दासी भावाय भामिनी. நான் சொல்கிறேன் கருப்புன்னு விட்டாய்வன். யார், கத்ரு வினதை பார்த்து சொல்கிறா, இல்லை நீ வெள்ளைங்கிற, நான் கருப்புன்றேன். அகம் மன்யே, நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஹயம் ஏனம் சுச்சிஸ்மித, ஹயம் அது வால் கூட இல்லை, மொத்த குதிரையே சொல்கிறேன், குதிரையே கருப்புன்னு நான் சொல்கிறேன். ஏகி சார்தம் மயா, அதாவது மயா சார்தம் பாரு, நான் எங்கூட சேர்ந்து பாரு. திவ்யம் தாசிபாவாய பாமினி. ஸோ திவ்யமான இந்த குதிரையை, ஸோ இந்த திவ்யம் ஹயம்னு எடுத்துக்கணும், திவ்யத்தை ஹயத்தை கொண்டு போயிடணும். திவ்யமான இந்த குதிரை கருப்புன்னு நான் நினைக்கிறேன். எங்கூட நீ சேர்ந்துக்கோ, இல்லாட்டனா நீ வந்து இல்லை எங்கூட சேர்ந்துக்கோ அப்படின்னா நீயும் கருப்புன்னு ஒத்துக்கோன்றான். ஏகி சாரதமையான்னு என்ன அர்த்தம், எங்கூட சேர்ந்துக்கோ நீயும் கருப்புன்னு சொல்லிடு, இல்லையாட்டனா தாசிபாவாய பாமினி, எனக்கு தாசியா ஆயிடுவாய்ன்னு சொல்கிறான். स्वसुतान् आह सर्वान् सर्पान् वशे स्थितान् बालान् श्यामान् प्रकुर्वन्तु यावतो अश्वशरीरके.
கத்ரு சொல்கிறா பிள்ளைகளை பார்த்து, சூத்தரிங்க கதை சொல்லிட்டு இருக்கா சவுனகாதிகளுக்கு. கத்ரு வந்து தன்னுடைய குழந்தைகளை பார்த்து சொல்கிறா, யார் பாம்பு குழந்தைகள், சர்வான் சர்ப்பான் வசேசிதான், எல்லாரும் அவளோட வசத்தில் இருக்கா, எல்லாம் அவள் பாவம் ஃபுல்லாக சர்ப்பங்களும் அவளோட கண்ட்ரோல், அவள் பெற்று போட்ட குழந்தைகள். ஸோ எல்லாரையும் பார்த்து சொல்கிறா, பாலான் ஷியாமான் பிரகுர்வந்து, நீங்கள் போய் அந்த எல்லாம் கருப்பாக இருக்க போலுக்கு பாம்பு எல்லாமே கருப்பு கலராக இருக்க போலுக்கு பெற்று போட்ட பாம்பு எல்லாமே. ஸோ அங்கே எல்லாரும் போய் அந்த குதிரையை சுற்றியும் கொண்டான். பிராக்குர்வந்து சுற்றி எடுத்து போட்டுருங்க, எல்லோரும் சுற்றி நுடுங்கோ. பிராக்குர்வந்துன்னா ஒரு பிரதர்ஷனம் பண்ணுற மாதிரி அப்படியே சுற்றி நுடுங்கோ அந்த குதிரையை. ஷியாமான் அப்படி கருப்பாக்கிடுங்கோ. யாவத்தக அஸ்வ சரீரக்கே, அஸ்வத்தோட சரீரம் முழுசும் ஒன்று கூட வெளியில் தெரியப்படாது, அஸ்வத்தோட சரீரம் வெளியிலே தெரியாத அளவுக்கு முழுசும் சுற்றி நுடுங்கோ போங்கோ அப்படின்னு அனுப்புகிறான். केचन तत्र आहुस्तान् अत असौ शशापः जनमेजयस्य यज्ञे वै गमिष्यत हुताशनम्. சில பேர்லாம் ஒத்துக்கலை. இந்த கருப்பு பாம்புகள் கூட்டத்தில் கூட ஒரு சில பாம்புகள்லாம் இல்லை நாங்களாம் அப்படி இல்லை, இந்த தப்பெல்லாம் பண்ணமாட்டோங்கிறது. ஸோ ந இது கேச்சன தத்திர ஆகுகு, சில பாம்பெல்லாம் முடியாது, நாங்கள் போய் சுற்றிக்க மாட்டோம்னு சொல்கிறது. ஸோ அதான் அசௌ ஷஷாபா, உடனே அந்த பாம்பெல்லாம் சபிக்கிறா கத்ரு. ஜனமேஜயசி யஜ்ஞே, ஜனமேஜய யாகம் பண்ணிட்டுருக்கானுங்க, சர்ப்ப யாகம் பண்ணிட்டுருக்கான். அந்த யாகத்தில் போய் கமிஷத்தா ஹுதாசனம், ஹுதாசனம்னா அக்னி, அக்னியில் போய் சேருங்கோ எல்லாருமா போங்கோ அப்படின்னு சாபத்தை கொடுத்தான். படிங்கப்பா, கர்ணா படிங்க. तत्र आहुस्तान् अत असौ शशापः जनमेजयस्य यज्ञे वै गमिष्यत हुताशनम्. अन्ये चक्रुः हयं सर्पाः कर्पूरं वर्णभोगकैः वेष्टयित्वा अस्य पुच्छं तु मातुः प्रियचिकीर्षया. மற்ற பாம்புகள் ஒத்துண்ட பாம்புகள்லாம் சரி அம்மா நாங்கள் போய் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துண்ட பாம்புகள்லாம் போகிறது. ஹயம் சர்ப்பாக, அந்த ஹயத்தை சுற்றிண்டு கற்பூரம், கற்பூரம் சொன்னால் வெறும் பிளாக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக கற்பூரம்னு சொன்னாலே ஜாயின் ஆஃப் மெனி கலர்ஸ், பல கலர்கள் சேரும்போது டோட்டலாக பார்க்குறோச்சோ கருப்பாயிடுது. அந்த பிரின்சிபலில் கற்பூரம்னு போட்டார், கருப்பாயிடுது. ஸோ அந்த குதிரை மேலேருந்து பார்க்குறோம், இங்கே கீழேருந்து பார்க்குறோச்சோ அது கருப்பாக தெரிஞ்சுடுத்து. ஸோ வர்ண போக கைகி, ஸோ பல பாம்புகள், போக கைகின்னு இந்த பாம்புகளோட உடலால், பாம்புகளோட உடல் போகன்னு பாம்பு, பாம்புகளோட உடலால் அது சுத்தப்பட்டதுனால அந்த ஹயம் அந்த குதிரையாகப்பட்டது கருப்பாக தெரிஞ்சுது. ஸோ வேஷ்டயித்வா அஸ்ய புச்சம் தூ மாதுகு பிரச்சிகீஷா. இங்கே பாருங்க, திருப்பி இங்கே வால் வந்துடுது, இங்கே வாழை சுற்றின மாதிரி வந்துடுது. ஸோ ஆகவே அர்த்தத்தை அப்படியே பார்க்காம நமக்கு தோன்ற மாதிரி அதுக்கு குதிரையை சுற்றினாலும் சரி வாழை சுற்றினாலும் சரி, மொத்தத்தில் இவன் வந்து போட்டி போட்டது குதிரை கருப்பாக வெளுப்பானுதார். ஸோ மொத்த குதிரையும் சுற்றிதுன்னு எடுத்துக்க வேண்டியதான். இங்கே புச்சம் வாழையும் சுற்றி கொண்டதுன்னு சேர்த்துக்கலாம். மாத்துக்கும் பிரிய சிகிச்சையா, அம்மாவுக்கு பிரியம் பண்ணணும், அம்மா சொல்லிட்டா, அதனால எல்லாத்தையும் சுற்றி எடுத்து வச்சுட்டுது இந்த பாம்புகள். ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಭಗಿನ್ಯ ಸುಸಂಯುಕ್ತೆ ಗತ್ವಾ ದದೃಶತುಃ ಹಯಂ ಕರ್ಪೂರಂ ತಂ ಹಯಂ ದೃಷ್ಟ್ವಾ ವಿನತಾ ಚ ಅತಿ ದುಃಖಿತಾ. பகினி, அவர் ரெண்டு பகினிகள் யார்? இந்த எல்லாருமே தட்சனோட பெண்கள் தானே, கத்ரு வினதா எல்லாருமே கத்ரு ஒரு தட்சனோட பெண்களை தானே கல்யாணம் பண்ணிருக்காரு இவர் கஷ்யபர். ஸோ ரெண்டு பேரும் பகினி, ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ். ஸோ அந்த கத்ருவும் வினதாவும் பந்தயம் போட்டுருந்து பார்க்குறா, சுசம்யுக்தே பார்க்குறா, கத்வா ததுருஷ்துகு, இங்கேருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறா, பார்த்தா கருப்பாக தெரியுது. கற்பூரம் தம் ஹயம் திருஷ்டுவா, அப்படி கருப்பாக இருக்கிறத பார்த்து வினதாச்சா அதி துக்கிதா, வினதைக்கு ரொம்ப துக்கமாயிடுது. இப்போ இவளுக்கு தாசியாக ஆனமே இப்போ கண்டிஷன் படி, அதனால ரொம்ப துக்கப்பட்டாள். तदा आजगाम गरुडः सुतः तस्य महाबलः स दृष्ट्वा
ஓகே. ஸோ அங்கே வரான். இப்போ அம்மா ரொம்ப துக்கமாக இருக்கிற சமயத்தில் பிள்ளை வரான், கருடன் வரானுங்க. ஸோ வினதியோட பிள்ளை வந்து ஆஜகாம் வந்து சுதக தஸ்யாக சுதக வினதியோட பிள்ளை அங்கே வந்தான், கருடன் வந்தான். மகாபலசாலி. திருஷ்டுவா மாத்தரம் தீனாம், ரொம்ப தீனமாக இருக்கா அம்மா, ரொம்ப வேதனையாக இருக்கா, ஏதோ கவலையாக இருக்கா. அது பார்க்குறார். பார்த்துட்டு அப்ரிச்சது கேட்குறார். பன்னக அசனக, பன்னகாசனகன பன்னக அசனக, பன்னகத்தை பாம்புகளை சாப்பிடக்கூடிய கருடன் அம்மாவை பார்த்து கேட்டார். ஆஜகாம सुदीन असि रुदिता इव विभासि मे जीवमाने मयि सुते तथा अन्ये रविसारतौ. மாதகா கதம் சூதீனாசி, நீ என்ன ரொம்ப தீனமாக இருக்கேம்மா, என்னவா இருக்கு உன்னை, என்ன கஷ்டம் போ. ருதிதா இவனை அழற மாதிரி இருக்கேம்மா பார்த்தா. விபாசின்னு உன்னை பார்த்தா எனக்கு தோன்றது நீ ரொம்ப அழப்போற போல் இருக்கு. ஜீவமானே மயி, நான் உனக்கு பிள்ளை இருக்கேம்மா, நீ எதுக்கு அழற, இப்போ ஏற்பட்ட பிள்ளை உனக்கு இருக்கேனே. மயி சுதே ஜீவமானே, உனக்கு பிள்ளையாக நான் உயிருடன் இருக்கும்போது நீ அழலாமா. ததா அந்யே ரவிசாரதௌ துக்கிதாசி. ஸோ ததா அந்யே, அதாவது ரவிசாரதௌ, ரவிசாரதன்னா ரவியோடைய சாரதி. ரவி யாரு? சூரியனுடைய சாரதியான அருணன் மேலே துக்கமாக இருக்கியா. அதான் ரவிசாரதி. அருணன் யாரு? கருடனோட பிரதர். ஸோ அண்ணா மேலே ஏதாவது கோச்சின்னு ஏதாவது துக்கமாக இருக்கியாமா, அண்ணா ஏதாவது சொல்லிட்டானா அப்படின்னு கேட்குறாரு இங்கே கருடன். ரவிசாரதௌ துக்கிதாசி அந்நியன்னு ரெண்டாவதாக. அருணன் தான் அதான் மூத்த பிள்ளை, இன்னொரு பிள்ளைன்னு சொல்கிறாருங்க. ஸோ அம்மா எங்கிட்ட ஒன்றும் துக்கம் இல்லையே, நான் இருக்கும்போது நீ கவலைப்படாது, அண்ணாவை நினச்சி துக்கப்படுறேன். ஏன்னா அண்ணாவை நினச்சி எப்போவுமே துக்கப்படலாம். ஏன்னா அண்ணாவுக்கு கால் வேறு இல்லை, பாதியில் உடச்சி விட்டா அந்த எக்கை உடச்சி கால் இல்லாமல் புறஞ்சிடுது, தொடையிலேருந்தே கீழே கிடையாது அருணனுக்கு, சூரிய சாரதி. ஸோ அருணன் அண்ணா என்ன ஏதாவது பண்ணிட்டானா அதனால துக்கமாக இருக்கியாமான்னு கேட்குறேன். அர்த்தம் படிச்சிருங்க. சம்சமே காரணம் மாதஹ கரோமி விகதஜ்வராம். ஸோ அண்ணாவிடம் துக்கிதாசி, அடுத்தல அது கூட சேர்த்துக்கணுங்க. அண்ணாவிடனால துக்கமாக இருக்கியா. அப்போது எங்கள் 2 பேருக்குமே அதுக்கு ரொம்ப கஷ்டம். அது இந்த மாதிரி அம்மா நாங்கள் 2 பிள்ளைகள் இருக்கும்போது நீ இப்படி கஷ்டப்படுறது எங்களுக்கு ரொம்ப துக்கம். திக்ஜீவிதம், வாழ்க்கையச்சி என்னதுக்கு நாங்கள் உயிர் வாழணும் இப்படி அம்மா கஷ்டப்படும் போது. சாருலோச்சனே, அழகிய கண்களை உடையவளே, கிம் ஜாத்தேன சுத்தேன, உனக்கு பிள்ளையாக பிறந்து என்ன பிரயோஜனம். 2 பிள்ளைகளை நல்லா அழகாக பெற்றுவிட்டு உனக்கு அம்மா இப்படி வருத்தப்படும் போது என்ன நாங்கள் வாழ்ந்து தான் என்ன பிரயோஜனம். சுதேன ஜாத்தேன, பிள்ளையை பெற்று தான் என்ன பிரயோஜனம். எதி மாதா சுதுக்கிதா, அம்மா துக்கப்படும் போது பிள்ளைகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னா அது ரொம்ப தப்பு அப்படின்னு தனக்கே ஒரு திக்குன்னு சொல்லிக்கிறார். சம்சமே காரணம் மாதாங்க, அம்மா காரணம் என்ன சொல்லுங்க. கரோமி விகத ஜுவரம், உங்களுடைய கவலையை நான் நீக்கி விடுவேன், ஜுவரம் இல்லாமல் நான் ஆக்கி விடுவேன்னு சொல்றார். विनता उवाच सपत्न्या दासी अहं पुत्र किं ब्रवीमि वृताक्षता वह मांसाग्नि अद्य तेन अस्मि दुःखिता सुता. வினதா சொல்கிறா, இப்போ பதில் சொல்கிறா. சபத்னின்னு சக்களத்தி, கத்ரு சக்களத்தி இல்லை அவளுக்கு. இப்போ கத்ருவால் நான் தாசி ஆக்கப்பட்டேன், நான் அவளுக்கு இப்போ தாசியாக இருக்கணும் புத்ரா. கிம்ரவிமி, நான் என்னத்தை சொல்கிறது, விருத்தாட்சதா. ஸோ வீணா நான் புண்படுத்தப்பட்டேன், வேண்டாத ஒரு வேலை. இந்த ஏதோ ஒரு குச்சை ஸ்ரவஸ் குதிரை, அது கருப்பாக இருந்தானே வெளுப்பாக இருந்தானே, அதனால் வீணாமலே நான் புண்படுத்தப்பட்டேன். பகமாம், என்ன தூக்குன்றாவ. இப்போ அவளோட ஆர்டர் என்னென்னா என்ன தூக்கினாடா அப்படிங்கிறா கத்ரு. சா பிரவீதி அப்படி சொல்கிறாவ.
அத்யா தேன அஸ்மி துக்கிதா சுதா, அவளை எப்படி நான் தூக்க முடியும், அதனால ரொம்ப துக்கமாக இருக்கேன் பிள்ளாய் அப்படின்னு சொல்கிறான் இப்போ. गरुड उवाच वहिष्ये अहं तत्र किल यत्र सा गन्तुम् उत्सुका मा शोकं कुरु कल्याणी निश्चिन्तां त्वां करोमि अहम्. கருட சொல்கிறேன், அம்மா கவலைப்படாத, நான் தூக்குறேன், நீ தூக்கினான்னா நான் தூக்கினான்னு. ஸோ வகிஷியே அகம், நான் அவளை தூக்கின்னு போகிறேன், எங்கே போக சொல்கிறாளோ அதை நான் தூக்கின்னு போகிறேன். தத்திர கிளை எத்திர சா கந்து முத்சுக்கா, அவளை எங்கே போகணுன்னு ஆசைப்படுறாளோ அங்கே நான் தூக்கின்னு போகிறேன். மா சோகம் குரு கல்யாணி, அம்மா கல்யாணி நீ வந்து துக்கமே படாதே. நிஷ்சிந்தாம் துவாம் கரோமி அகம், உன்னை கவலை இல்லாமல் உன்னுடைய இந்த சாபத்திலேருந்து நான் விடுதலை பண்ணுவேங்கிறேன், உன்னை கவலை இல்லாதவளாக நான் ஆக்குவேன். इत्युक्ता सा गता पार्श्वं कद्रोश्च विनता तदा दासी भावम् अपाकर्तुं गरुडः अपि महाबलः. கரெக்ட். उवाहतां सपुत्रां वै सिन्धोः पारं जगामः. ஸோ வியாசர் சொல்கிறார், இப்போது ஜனமேஜனில் இல்லை இங்கே வியாசர்ட்டெல்லாம் கேட்டிருக்காரு. இப்போ வியாசர் சொல்கிறார், இத்தியுக்துவா சா கதா பார்ஷ்வம் கத்ரோஹோ. ஸோ அப்போ வினதை வந்து அவள்கிட்ட போய் சொல்லி என் பிள்ளை தூக்குவான். வினதா ததா வினதை அப்போ நேராக கதிரோட போய் அவளுடைய பார்ஷ்வம்னு அவளோட பக்கத்தில் அவளோட சைடில் போய் சொல்கிறா. தாசி பாவம் அபாக்கர்த்தும் கருடோபி, அதாவது என்னுடைய தாசி பாவத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கேட்குறான். ஸோ கருடோ அப்படி மகாபலக என்ன பண்ணணுங்கிறத அவள் கேட்குறா. அதே சமயத்தில் கருடன் என்ன பண்ணுறான், மகாபலம் பொருந்திய கருடன் உவாக தாம் அவளை தூக்கினான். ச புத்திராம், எல்லாம் பாம்பு ஏகப்பட்ட பாம்பு வேறு சுற்றின்னு இருக்கு, எல்லாத்தையும் தூக்கின்னு போகிறான் யார், கருடன். இப்போ ச புத்திராம் தாம், பிள்ளைகளோடு கூடிய அந்த கத்ருவை அந்த கருடன் சுமந்து கொண்டு சிந்தோஹோ பாரம் ஜகாம. சிந்துங்கிறது நார்மலாக கடல்னு சொல்லுவோம், சில இடங்களில் நதிங்கிறதுக்கும் சிந்துன்னு சொல்லுவோம். இப்போ நதியை கடந்தாரா கடலை கடந்தாரா தெரியலை. ஸோ எங்கேயோ கடந்து தூக்கிட்டு போகிறார் இவாளெல்லாம் பாம்புகளோடு சேர்ந்து கத்ருவை கருடன். मातः नमो अस्तु ते कथं मुच्येत मे माता दासी भावात् असंशयम्. ஸோ அங்கே கொண்டு விட்டுட்டு கருடர் சொல்கிறார், ப்ரூஹி மாதக நமோ சுதே, அம்மா சொல்லுங்கோ, கத்ருவை பார்த்து சொல்கிறார், அம்மா சொல்லுங்கோ, கதம் முச்சேத மே மாதா, எங்கள் அம்மா எப்போ விடுதலை அடைவா, எப்படி விடுதலை அடைவா, இப்போ உங்கள்கிட்ட தாசியாக ஆயிட்டா எங்கள் அம்மாவை எப்படி விடுதலை பண்ணுறது, முச்சேத மே மாதா தாசிபாவாத்து அசம்சயம், தாசிபாவத்திலேருந்து அவள் எப்படி சந்தேகம் இல்லாமல் திருப்பி தாசியாகாத மாதிரி அவள் சந்தேகம் வர இந்த தாசியிலேருந்து விடுதலை அடையணும், அது எப்படி நீங்கள் சொல்லுங்கோன்னு கேட்குறார் கருடன். अमृतं देवलोकात् त्वं बलात् आनीय मे सुतान् समर्पय सुता अद्य आशु मातरं मोचया बलाम्. ஓகே, மோச்சையா அபலாம், கரெக்டு, ரைட். அமிர்தம் தேவலோகாத்து, நீ என்ன பண்ண கதிரு சொல்கிறா, அதுக்கு ஒரு ரெமெடி சொல்கிறா. இப்போது நீ தேவலோகத்துக்கு போனோம், அங்கேருந்து அமிர்தத்தை கொண்டுறணும். பலாத்து அணிய, ஏன்னா தரமாட்டா, கேட்டானா அமிர்த கொடெல்லாம் கொடுத்துருவாளான்னு தேவர்கள். ஸோ பலாத்காரமாக அதை எடுத்துன்னு வந்துடணும். நீ ஆனிய மே சுதான் சமர்ப்பைய, என்னோட குழந்தைகளுக்கு நீ அதை கொடுக்கணும். என்னோடய பாம்புகள்லாம் சாப்பிடணும், அமரர்களாக ஆகிடுவா, என்னோடய பாம்புகள்லாம் ஜீவ அப்படியே நோ டெத்து அப்படி ஆகிடுவா. அதனால நீ அந்த அமிர்தத்தை நீ கொண்டு வரணும்.
சுதா சுதா பிள்ளாயின்னு கூப்பிடலாம், சுதான்னு வேண்டியதில்லை. ஏன்னா அவள் சொல்லிட்டா இல்லையா, அமிர்தம்னு முதல்ல சொல்லிட்டா. இங்கே சுதானா பிள்ளாய், ஏன்னா இது அம்மானு கூப்பிட்டார் இல்லையா, என்ன சித்தி, அதனால் சுதா ஏகே கருடா அதி ஆஷு, உடனடியாக நீ இப்போ கொண்டு வா, அங்கே போய் என்னோட குழந்தைகளை சமர்ப்பிக்கணதை. மாதரம் மோச்சையா, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா விடுதலை பண்ணிக்கோ. அபலாம், அபலை பெண்ணு, அந்த வினதை பாவம் அபலையாக இருக்கா, எங்களை தாசியாக இருக்கா, அவளை நீ விடுவிச்சுக்கோ. व्यास उवाच इत्युक्तः प्रययौ शीघ्रम् इन्द्रलोकं महाबलः कृत्वा युद्धं जहार आशु सुधाकुम्भं खगोत्तमः. ஸோ வியாசர் இங்கே ஜனமேஜ என்று சொல்லிட்டு இருக்கார். இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த கருடன் சீக்கிரம் இந்திரலோகம் பிரயயௌ, உடனடியாக இந்திரலோகத்துக்கு போயிட்டார், நேராக சொர்க்கத்துக்கு போயிட்டார் மகாபலமுருதி அந்த கருடன். இது மகாபாரத்தில் பார்த்தாலும் பெரிய கதையாக இருக்கும். இது ஒரு கிளைக்கதைகள்லாம் வரும், எப்படி போனார், எங்கே போனார், எப்படி வழியில் யாரெல்லாம் பார்த்தார், இப்படியெல்லாம் கதை வருங்க. ஸோ கிருத்வா யுத்தம் ஜஹாரா, யுத்தம் பண்ணினார். இந்திரன் சட்டுனெல்லாம் ஒன்று கொடுக்கலை, அந்த அமிர்த கொடுத்தா அவரோட யுத்தம் பண்ண வேண்டியதாக போச்சு. எப்படியோ பிடிச்சின்னு வந்துட்டார். ஜஹாரா அபரித்து எடுத்துக்கொண்டு வந்தார். சுதா கும்பம், அதாவது அமிர்த குடத்தை எடுத்துன்னு வந்தார். கக உத்தம கக, பறப்பதில் சிறந்த பட்சியான அந்த கருடன் அதை எடுத்து வந்தார். समानीय अमृतं मात्रे वैनतेयग समर्पयत् मोचयित्वा विनता तेन दासी भावात् असंशयम्. சம்மானிய கொண்டு வந்தார், அமிர்தத்தை கொண்டு வந்தார். மாத்திரே வைனதேக சமர்ப்பயத்து, வைனதேயன் வினதாவோட பிள்ளை, அதனால வைனதேயன்னா கருடன் அர்த்தம். ஸோ வினதாவோட பிள்ளையான கருடன் வந்து மாத்திரே சமர்ப்பயத்து, ஸோ அம்மாட்ட கொண்டு கொடுத்தா, நீங்கள் அம்மானா கதுருட்ட கொடுத்தான்னு வச்சுக்கலாம். ஸோ மோச்சிதா வினதா தேன, அதனால் வினதை விடுதலை அடைந்தாள் அவளுடைய தாசியிலிருந்து. தாசிபாவாத்து மோச்சிதா, தாசியாக இருக்கக்கூடிய அந்த பாவத்திலிருந்து அவள் விடுதலை அடைந்தாள். சம்சயம், சந்தேகமற. अमृतं सञ्जहार इन्द्रः स्नातुं सर्पायदागताः दासी भावात् विनिर्मुक्ता विनता विपतेः बलात्. ஸோ அமிர்தம் சஞ்சகார இந்திரக, அதாவது யதா சர்ப்பாக ஸ்நாத்தும் கதாகா. இப்போ கருடன் என்ன சொல்லிட்டாரு, ஏன்னா இந்திரன் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கான், கருடா நீ கொண்டு போ, ரைட்டு கொண்டு போயிடு, ஆனால் அவள் அதை குடிக்கப்படாது, நான் உபாயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ அவளை குளிச்சுட்டு தான் குடிக்கணும்னு சொல்லிவிடு, அப்படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அதனால எப்பொழுது சர்ப்பங்கள் எல்லாம் ஸ்நாத்துங்கத்தாக எல்லாம் குளித்து தெளித்து நீட்டாக குடிக்கணும். அமிர்தம் வந்து அவ்வளோ உயர்ந்த ஒரு பொருள், அதனால் குளிச்சுட்டு வரத்துக்கு போகும்பொழுது அமிர்தம் இந்திரக சஞ்சகாரா அமர்ச்சின்னு போயிட்டார். அந்த குடம் திரும்பி போயிடுது, சொர்க்கலோகத்துக்கே போயிடுது. அப்போ தான் அந்த கீழே கொஞ்சம்லாம் தெளிச்சுது விழுந்தது. அதனால இந்த பூமியில் வந்து கொஞ்சம் அந்த பூக்கள்லாம் பூத்துது, என்ன மஞ்சள் பூலாம் சொல்லுவாளே ஆவாரம் பூவா, அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கோல்டோட சக்தி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரிலாம் தெளிச்சு கொஞ்சம் மிஞ்சி விழுந்தது அதில், அவ்வளோதான். ஸோ தாசிபாவாத் வினிர்முக்தா வினதா, ஏற்கனவே விடுதலை அடைஞ்சாச்சு சொல்லியாச்சு, இப்போ திருப்பி அதில் அவளை தாசியெல்லாம் ஆக்க முடியாது கதுருவால். ஸோ அவள் விடுதலை அடைந்தாள் வினதா தாசிபாவத்திலிருந்து. விபத்தேகே பலாத் விபத்தேகே, இப்பேற்பட்ட ஆபத்துலேருந்து தப்பிச்சா. இப்போ அமிர்த குடமும் கிடைக்காம போயிடுது இவளுக்கு, இவளோட தாசிபாவமும் முடிஞ்சு போச்சு. அதனால பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்தாள் அந்த வினதை. आस्तीर्णाः कुशाः तैः तूलीडाः पन्नगनामकैः द्विजिह्वाः ते
சுசம்பன்னாக. त्रिजिह्वाः ते सुसम्पन्नाः कुशाग्र स्पर्शमात्रतः. ஸோ ஆஸ்தீர்னாக அவள் ஏற்கனவே ரெடியாக எல்லோரும் சீட்டு போட்டு போயிருக்கா. எல்லா அது பாய் அந்த குஷத்தினால ஏற்பட்ட அந்த பாய் மாதிரி தடுக்கெல்லாம் போட்டுட்டு விரிச்சிட்டு குளிச்சுட்டு வந்து உட்காரணுன்னு ரெடியாக போயிருக்கா. அப்படி அந்த குஷாகா அந்த பாய்கள்லாம் ஆஸ்தீர்ணம்னு விரிப்பு. ஸோ அதில் என்ன ஆகி போச்சு, கொஞ்சோண்டு தெரிச்சுடுது. இந்த அமிர்த குடத்துலேருந்து கொஞ்சம் செதறி இருக்குது. ஸோ லீடாகான்னா நக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பாம்பெல்லாம் வந்து அந்த அமிர்தத்தை நிங்குன்னு நக்கிறது. எல்லா பாம்பும் அதில் சிந்தின அந்த இதை பன்னக நாமகைஹி திஜுகாக. ஓகே, நாமகைஹி திஜுகாக அங்கே சேர்க்கணும். ஸோ அப்படி நக்கினதுனால நாக்கு ஒரு கீரல் விழுந்துருத்து நாக்கில் எல்லாம். ஏன், அந்த கிராஸ் ரொம்ப ஷார்ப்பு. ஸோ அந்த ஷார்ப்பான கிராஸ்னால கீரைப்பட்டு 2 நாக்காகிடுது. பாம்புக்கு எல்லாமே ரெட்டை நாக்கு. ஸோ நடுவில் கீரல். ஸோ நாமகைஹி திஜுஹாகா தே சுசம்பன்னாகா அப்படி அடைந்தது. அந்த பெயரை அவைகளெல்லாம் அடைந்தது. இரட்டை நாக்கு உடையவைகள்னு அடைஞ்சுது. குஷ அக்ர ஸ்பர்ஷ மாத்திரத்தக அதோட எட்ஜை தொட்டதுனால, அதை நாக்கால் அந்த எட்ஜை தொட்டதுனால அப்படி 2 நாக்காக ஆனது. சுசம்பன்னாக मात्रा सप्ताश्च ये नागाः वासुकी प्रमुखाः शुचा ब्रह्माणं शरणं गत्वा ते ऊचुः शापजम्भयम्. ஸோ மாத்ரா சப்தாக இன்னொரு செட்டாக பாம்பு இருக்கு. இந்த பாம்புகளுக்கு இந்த நிலைமையாச்சு. கடைசியில் ஒன்றும் கிடைக்கல. மாத்ரா அம்மாவால் சபிக்கப்பட்ட பாம்புகள். நீங்களாம் சுத்திகளில் போங்க ஜனமேஜனுடைய யாகத்துக்குன்னு சபிச்சாலே அந்த பாம்புகள் ஏனாகாக எந்த பாம்புகள் சபிக்கப்பட்டவர்கள் அவைகள்லாம் வாசிக்கு பிரமுகாக சுச்சா. வாசிக்கு பாம்புலேருந்து அதில் இருக்குது அந்த சுத்தமான அந்த பாம்புகள். பிரம்மாண்டம் சரணங்கத்துவா நேராக பிரம்மாட்ட போச்சு. எங்கள் அம்மா இப்படி சபிச்சு விட்டா எங்களை காப்பாற்று அப்படின்னு பிரம்மாட்ட போச்சு. ஊச்சுஹு ஷாபஜம் ஜயம் எங்களுக்கு சாபத்தினால பயம் ஏற்பட்டிருக்கு. எங்கள் அம்மா இப்படி சபிச்சுட்டா, ஜனமேஜன் வேற யாகம் பண்ணுறான், எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த பயத்தை தெரிவித்தார்கள் அந்த பாம்புகள். भगवान् ब्रह्मा जरत्कारुः महामुनिः वासुकेः भगिनीं तस्मै अर्पयत्वं सनामिकाम्. ஸோ பகவான் பிரம்மா தானாக அந்த பாம்புகளை பார்த்து பகவான் சொல்கிறார். பிரம்மா ஜரத்காருகு மகாமுனிகி ஜரத்காருன்னு ஒரு பெரிய முனிவர் இருக்கார். வாசுகேகே பகினீம் அந்த வாசுகி பாம்போடைய சிஸ்டரை. வாசுகிங்கிறது ஒரு ஆண் பாம்பாக்கும். வாசுகின்னு பெண்ணோட பேரில் ஆண் அது. ஸோ அந்த வாசுகி பாம்போடைய ஒரு சிஸ்டர் இருக்கா. அவளை தஸ்மை அர்ப்பயத்துவம் அந்த ஜரத்காரு முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கோ. அவனுக்கு எப்படி பிரம்மா சொல்லி தான் கல்யாணம் நடக்கிறது. ஏன்னா ஜரத்காருவோடைய பேர் நாமிகாம் அதே பேருடைய அந்த சிஸ்டரை கல்யாணம் பண்ணி கொடுங்கோன்ட்டு பிரம்மா ஐடியா கொடுக்குறேன். तस्यां योजायते पुत्रः स वस्त्राता भविष्यति आस्तिक इति नाम असौ भविता न अत्र संशयः. ஸோ அவள் 2 பேருக்கு அந்த தஸ்யாம் அவளிடம் அந்த பகிரி அந்த ஜரத்காருக்கும் இந்த வாசுகியோட சிஸ்டர்கிட்ட ஒரு குழந்தை உண்டாகும். ஜாயத்தே புத்திரக அவளுக்கு ஒரு குழந்தை உண்டாகும். சவக திராத்தா அந்த குழந்தை தான் உங்களை காப்பாற்ற போகிறது சொல்கிறார் பிரம்மா. ஸோ திராத்தா பவிஷ்யதி உங்களை காப்பாற்றுவனாக ஆவான். ஆஸ்திக இது நாம அசௌ அந்த குழந்தை பேர் ஆஸ்திகர் என்ற பெயருடைய குழந்தையாக இருக்கும். அசௌ பவிதா ந அத்திர சம்சயக உங்களை காப்பாற்றுவனாக அவன் இருப்பான். சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு அதில் அப்படின்னு.
ब्रह्मणः शिवं वनं गत्वा सुतां तस्मै ददौ विनयपूर्वकम्. ஸோ வாசுகி அதை கேட்டுட்டு பிரம்மாவோட வசனம், பிரம்மா சொன்னதை கேட்டு சிவம் மங்களமான வார்த்தையை கேட்டு வனம் கத்துவா திருப்பி வனத்துக்கு போகிறார். எங்கேருந்து வந்தாரோ அந்த இடத்துக்கு போகிறார். தன்னுடைய சுதான்னு சொல்கிறது இங்கே பகினின்னு முதல்ல சொன்னோம், இங்கே சுதான்னு சொல்கிறார். இல்லை, ஆக மொத்தம் பகினி தான். ஸோ சிஸ்டர் தான். ஸோ தன்னுடைய சிஸ்டரை தஸ்மை ததோ வினயபூர்வகம் ஜரத்காரை கூப்பிட்டு என்னோட இது சிஸ்டர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி தான் கொடுத்தார். இந்த இடத்துல சுதாம்னு போட்டிருக்கு. ஸோ கதை தான், அந்த இதுதான் முக்கியம், கருத்து தான் முக்கியம், எப்படி அந்த ஆசிகர் வரார் அவ்வளோதான். ஸோ இங்கே சுதாம்னு ஆர்ஷ பாஷை ஒன்று திருத்தலாம் வேண்டாம், பகினின்னு முதல்ல போட்டதுனால அதையே வச்சு பண்ணுவேன். ஏன்னா இதே தேவி பாகத்தில் இன்னொரு இடத்துல வருது அனந்தனோட சிஸ்டர் கல்யாணம் பண்ணி கொடுத்தான்ட்டு. ஸோ ஆக மொத்தம் ஒரு பாம்போட சிஸ்டர், பாம்போட ஜாதியில் அந்த பொண்ணு போனோம், அவ்வளோதான். அதுதான் அங்கே மெயின் விஷயம். ஓகே. सनामां तां मुनिः ज्ञात्वा शरत्कारुः उवाच तम् अप्रियं मे यदा कुर्यात् तदा तां सन्त्यजामि अहम्. ச நாமாம் தாம், தன்னுடைய பேரே இருக்குன்னு உடனே முனிகி யார், அந்த ஜரத்காருகு முனிகி, ஜரத்காரு தெரிஞ்சுட்டார். பரவாயில்ல, என்னோட பேரில் ஒத்தி வரக்கா, பரவாயில்ல, ஞாத்வா அறிந்து உவாச்ச சரினார். உவாச்ச தம் அப்ரியம் மே எதா குறியாத்து, அவள்கிட்ட சொல்கிறார், எனக்கு பிடிக்காத ஏதாவது நீ பண்ணினானால், எப்படி ஊர்வசி சொல்கிறா இல்லையா, எனக்கு பிடிக்காத பண்ணால் நான் போயிடுவேன்ட்டு, அது மாதிரி. ஸோ எனக்கு பிடிக்காதது நீ பண்ணினால், அப்ரியமே ஏதா குறியாத்து செய்த ஆனால் ததா தாம் சந்தியஜாமி, ஒன்று விட்டுடுவேன் நான், அப்புறம் அவங்க கூட இருக்க மாட்டேன், அவள் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற. वाग्बन्धं तादृशं कृत्वा मुनिः जग्राह तां स्वयं दत्त्वा च वासुकिः कामं भवनं स्वं जगामः. ஸோ வாக்பந்தம்னு இந்த கண்டிஷன், இந்த வாக்கினால் கட்டப்பட்டு ஓகேன்னு சொல்லி செய்து கொண்டு முனிகி ஜக்ராக, அந்த ஜரத்காரு கல்யாணம் பண்ணிட்டார். இந்த ஜரத்காருவை ஸ்வயம் தத்வாத் வாசுகி, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வாசுகி என்ன பண்ணார், பவனம் ஸ்வம் ஜகாமக, தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விட்டான். கல்யாணம் ஆகிடுத்து இப்போ ஜரத்காரு. पर्णकुटीं शुभ्रां जरत्कारुः महावने तया सह सुखं प्राप रममाणः परन्तप. பரந்தபன்னு கூப்பிடும்போது எதிரிகளை வாட்டக்கூடிய ராஜா ஜனமேஜயா கிருத்வா பர்ணகுடியும் சுப்ராம், சுப்ராம்னு நல்ல அழகான ஒரு பர்ணகுடியை ஏற்படுத்தி, பர்ணசாலையை கட்டி ஜரத்காரு ஆசிரமத்தில் வசிக்கிறார். யார் இவ கூட, ஜரத்காருக்கும் மகாவனத்தில், பெரிய வனத்தில் ஒரு குடிசையை கட்டி தயாசக சுகம் பிராப்ப, அவளோடு ஆனந்தமாக ரமமானகன்னு ரமித்து கொண்டு அந்த ஜரத்காருவோடு சந்தோஷமாக இருந்தார். ओके, एक सिद्धि क्वेश्चन मैं बटेनो. एकदा भोजनं कृत्वा सुप्तः असौ मुनिसत्तमः भगिनी वासुकेः तत्र संस्थिता वरवर्णिनी. ஏகதா ஒரு முறை போஜனம் கிருத்தா சுப்தக தூங்கின்னு இருக்கார். அவருக்கு முனிவருக்கு தூக்கம் வந்தது, தூங்கினுக்கார். முனிசத்தமக சுப்தவ் அசௌ தூங்கின்னு இருக்கார் ஜரத்காரு. வாசுகேகே பகினி தத்ர, அவள் அங்கே இருக்கா. வாசுகியுடைய சிஸ்டராகப்பட்டவள், அவள் ஒய்ஃபு ஜரத்காரு. சம்ஸ்திதா வரவர்ணினி, அங்கு இருந்தாள், அந்த குடிசையில் இருக்கா. இவர் தூங்கின்னு இருக்கார். अहं त्वया कान्ते कथञ्चित्
सूततीं तदा ந சம்போதித்தவ்யக, என்னை எழுப்பக்கூடாது சொல்லிட்டு தூங்குறார் அவர் முனிவர். ஸோ என்னை எழுப்பவே கூடாது, தொயா ஒன்னால் எழுப்பப்படக்கூடாது, காந்தே என் மனைவியே, கதஞ்சர ஒருபோது என்ன வந்தாலும் நீ என்னை எழுப்பக்கூடாது சொல்லியிருக்கார். ஸோ முனிகி தாம் சுததீம், சுததீம்னு இது அழகான பற்களை உடையவள், தத்தீன பல்லு. ஸோ அழகான பற்களை உடைய இந்த பெண்ணை பார்த்து முனி சொல்லிட்டு இத்திக்துவா தூ கதகா நித்ராம், அதுக்கப்புறம் தான் தூங்கியிருக்கார் அவர். रविः अस्तगिरिं प्राप्तः सन्ध्याकाल उपस्थिते किं करोमि न मे शान्तिः त्यजेन्मां बोधितः पुनः. ஸோ சாயங்காலம் அடுத்து இவர் தூங்கிட்டே இருக்கார். ரவி அஸ்தகிரி போயாச்சு, அஸ்தமனம் போகிறது சூரியன். சந்தியா காலக பிராப்தக, சாயங்காலம் வந்தாச்சு, உபஸ்திதம் இன்னைக்கு இப்போ சாயங்கால வேலை. நான் இப்போ என்ன பண்ணுறது, இவர் எழுப்பணுமே, சந்தியாவந்தனெல்லாம் பண்ணணுமே, முனிவராக இருக்காரு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சாந்தி இல்லையே, அமைதி இல்லையே, இவர் எழுப்பினாலும் என்னை விட்டுட்டு போயிட்டு வருவேன். ஸோ மாம் தெஜேத் போதிதகா புனகா, எழுப்பினால் இவர் என்னை எழுப்பினாலே என்னை விட்டுட்டு போயிடுவார், எழுப்பலைன்னா தர்ம குத்தமாகும், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். जरत्कारुः अचिन्तयत् नो चेत् प्रबोधयामि एनं सन्ध्याकालो वृथा व्रजेत्. ஸோ தர்மலோபம் ஆகிடும், தர்மத்துக்கு ஒரு ஹானி இழுக்கு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு ஒரு பயத்தினால பயந்துன்னு இருக்காவ அந்த ஜரத்காரோ, அந்த ஒய்ஃபு. அச்சிந்தை இது யோசிக்கிறேன் இப்போது. நோச்சேத் பிரபோதயாமி, அவன் ஏனம் இவனை நான் எழுப்பலை என்றால், என்னோட கணவன் எழுப்பலை என்றால் சந்தியா காலக விரதா விரஜேத், சந்தியா காலம் வேஸ்டாக போயிடும், செய்ய வேண்டியதை செய்யாதவனா ஆயிடுவான் இந்த ஜரத்காரு. ஆகவே நான் எழுப்புவேன்னு ஒரு அளவுக்கு டிசைட் பண்ணுறான் இப்போ. காலக, சந்தியா காலக, धर्मनाशाद्वरं त्यागः तथापि मरणं ध्रुवं धर्महानिः नराणां हि नरकाय भवेत् पुनः. ஸோ இந்த தர்மத்தை கடுத்துண்டு நான் இவர் கூட இருக்கிறத விட தியாகமே தேவையில்லை, என்னை விட்டுட்டு போனாலும் போட்டோம்னு முடிவெடுத்துட்டேன், தர்மம் தான் முக்கியம் அப்படின்னு முடிவெடுக்கிறா ஜரத்காரு. ஸோ வரம்னா பெட்டர். ஸோ தியாகம் என்னை விட்டுட்டு போகிறா பரவாயில்ல, அதை தியாகம் பண்ணுறேன், கணவன் இல்லாமல் போட்டோம், அப்படி அவர் பாட்டு போட்டோம். ததாபி மரணம், ஏன்னா எப்படினாலும் இந்த உடம்புக்கு மரணம் என்றைக்குனாலும் உண்டு, என்றைக்கு பிரிவு உண்டு. ஸோ அதனால் இந்த உடம்பு என்றைக்கு வேணாலும் சாகும், அதனால நான் தர்மத்தை விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிண்டு நராணாம் தர்மஹானிகி நரகாய, நரகத்துக்கு காரணமாயிடும், தர்மத்துக்கு ஒரு அழிவு ஹானி. தர்மத்தை நாம் இழந்தோம்னா நம்ம சாயங்காலம் சந்திகாலெல்லாம் பண்ணலைன்னு சொன்னாலும் அது நரகத்துக்கு கொண்டு செலுத்தும். ஆகவே நான் எழுப்புறேன்னு முடிவெடுக்கிறான். இப்படி நல்ல முடிவெடுத்து சஞ்சிந்தி அப்படி யோசிச்சு அந்த பெண்ணாகப்பட்டவள் முனிம் பிரத்யபோதயத்தை அவரை எழுப்புறா, அப்படி எழுப்பி விட்டான். சந்தியா காலக அப்படி சஞ்சாத்தகா, சாயங்கால வேலை வந்தாச்சு, உத்திஷ்ட எழுந்துருங்கோ அப்படின்னு விரதத்தை உடையவரே எழுந்துருங்கோ அப்படின்னு எழுப்புறான்.
स्थितः असौ मुनिः कोपात् ताम् उवाच व्रजामि अहं त्वं तु भ्रातृगृहं याहि निद्रा विच्छेद अकारिणी விச்சேதகாரிணி. ओके அவன் எழுந்துட்டார். இப்போ ஜரத்காரர் எழுந்த உடனே கோவம் வந்துடுது. கோபாத் தாம்புவாச்சா விரஜாமியம், நான் போகிறேன், உன்னை விட்டுட்டு போகிறேன், நீ என்னை வந்து நான் எழுப்பாதே சொல்லியிருக்கேன், எழுப்பிட்டேன், நான் இப்போ கிளம்பி போகிறேன். நீ பிராத்திருகிரகம் ஆகி நீ உங்கள் அண்ணா வீட்டுக்கு போயிடு, நீ உன்னோட பிரதரோட வீட்டுக்கே போயிடு. நீ நித்ரா விச்சேதகாரிணி, என்னுடைய தூக்கத்தை கெடுத்தவள் நீ. விச்சேதம்னு என்னது கட்டாயிடுது, தூக்கம் கட்டாயிடுது, அதுக்கு காரணம் நீ, ஆகவே நீ கிளம்பி போ அப்படிங்கிற. असौ मुनिः कोपात् ताम् उवाच व्रजामि अहं त्वं तु भ्रातृगृहं याहि निद्रा विच्छेदकारिणी. वेपमान अब्रवीत् वाक्यम् इत्युक्ता मुनिना तदा भ्रात्रा दत्ताय दत्तं तत्कथं स्यात् अमितप्रभ. ஸோ முனினா ததா இது யுக்தா, முனிவர் இப்படி சொல்லிட்டாரே, நீ பாட அம்மா அண்ணா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரே, அதனால வேப்பமானா நடுங்கி போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில, நடுங்கி போயிட்டான். அப்ரவீத் வாக்கியம் அவரை பார்த்து சொல்கிறா, பிராத்ரா தத்தா எதர்த்தம், எதுக்காக வேண்டி எங்கள் அண்ணா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, எப்படி நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைகளால் உங்களோட பித்திருக்கள் கரையேறணும், அதுக்கு தானே இந்த கல்யாணமே நடந்தது. ஸோ எங்கள் அண்ணா எந்த அர்த்தத்தோடு உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ, தத்தா நான் என்ன கொடுத்தாரோ, தத்கதம் சியாத்து, நீங்கள் மட்டும் கிளம்பி போகிறீங்களே, அது எப்படி நடக்கும்? அமித பிரபா, நிறைய பிரபாவத்தை உடையவரே சொல்லுங்கோ, அது எப்படி நடக்கும், நீங்கள் மட்டும் கிளம்பி போகிறீங்களேன்னு கேட்குறான். वेपमान अब्रवीत् वाक्यम् इत्युक्ता मुनिना तदा भ्रात्रा दत्ताय दत्तं तत्कथं स्यात् अमितप्रभ. வேப்பமானா அப்ரவீத். मुनिः प्राह जरत्कारुं तद् अस्ति इति निराकुलः गता सा मुनिना त्यक्ता वासुकेः सदनं तदा. தத் அஸ்தி சொல்லிட்டார், இருக்கு, உன் வயதுக்குள்ளே இருக்குது குழந்தை, ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு விட்டார். தத் அஸ்தி, நீ கேட்குறிய குழந்தை எல்லாமே எப்படி போகிறேன்னு, இல்லை இருக்குமா, உன் வயதுக்குள்ளே இருக்காது. தத் அஸ்தி முனிஹி பிராக சொல்லிட்டேன். ஜரத்காரும் பிராக, பொன்னாட்டியான ஜரத்காருவை பார்த்து அது இருக்குமா உன் வயிற்றில், நிராகுலக, அதனால் அமைதியாக அது உள்ளே இருக்குது. கதாசா முனினா கிளம்பிட்டார், அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டார். தெக்தா வாசுகேகே, அப்படி விடப்பட்ட அவள், தெக்தா விடப்பட்ட அந்த ஜரத்காரு, வாசுகேகே சதனம் ததா, அவளும் வாசுகியோட வீட்டுக்கு போனாள். पृष्टा भ्रात्रा अब्रवीत् वाक्यं यथा उक्तं पतिना तदा अस्ति इति उक्त्वा च हित्वा मां गतः असौ मुनिसत्तमः. ஸோ அண்ணா கேட்குறாரு, என்னம்மா இப்படி வந்துட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அண்ணாட்ட சொல்கிறான், பிராத்ரா பிருஷ்டா பிராத்ரா, அண்ணாவால் கேட்கப்பட்ட அந்த பெண் சொல்கிறா அப்ரவீத் வாக்கியம், யதா உக்தம் பதினா, ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரோ, வயதுக்குள்ளே குழந்தை இருக்குது. ஏன்னா அவருக்கு கவலை பாம்புகள்லாம் சாகக்கூடாது, அதுதானே அவரோட வாசுகியோட மெயின் ப்ராப்ளம் என்னது, பாம்புகள்லாம் சாகக்கூடாது. ஸோ அவள் சொல்கிறான், என்னோட வயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கார் அப்படின்னு கணவனால் சொல்லப்பட்டதை சொல்கிறான். அஸ்தி இது உக்துவாச்சா ஹித்வா மாம், அஸ்தின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஹித்வா என்னை விட்டுட்டு, கதக அசௌ முனிசத்தமக, அந்த ஜரத்காரு முனிவர் என்னை விட்டு சென்றார். வாசுகி கேட்குறாரு, அவருக்கு அது சத்தியவாக்கு, ஏன்னா முனிவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு கண்டிஷனில் தான் கல்யாணம் பண்ணிருக்கார். அவள் எனக்கு அடங்கலை, என்கிட்ட என்னோட வார்த்தையை கேட்கலைன்னு நான் விட்டுட்டு போயிடுவேன்னு வாசுகிட்ட சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணிருக்கார். அதனால ஒத்துண்டுட்டார். ஸோ சத்தியவாக் முனிகி இது உதா, ஸோ ஆகவே அவர் சத்தியவாக்கை நிறைவேற்றிட்டு தான் போயிருக்கார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு பரம் விஸ்வாசம் கிருத்துவா, அவர் சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வச்சார்.
வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குன்னு அவர் சொன்னதில் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தார். பகினியும் தாம் சம் ஆசிரியத்து, பகினியை கொண்டாடி தன்னோட வீட்டில் ஆசிரியம் கொடுத்து வைத்து கொண்டார். படிச்சலா कालेन कियता जातः असौ ततः कालेन कियता जातः असौ मुनिबालकः आस्तिक इति नाम असौ विख्यातः कुरु सप्तम. கியதா காலேன கொஞ்ச காலம் கழித்து அந்த குழந்தை பிறந்தது. ஜாத்தக அசௌ முனிபாலகக, அந்த ஜரத்காருடைய பிள்ளையாக்கப்பட்ட குழந்தை பிறந்தது. ஆஸ்திக இது நாம அசௌ, ஏன்னா அஸ்தின்னு சொல்லிட்டு போயிருக்கார், அது ஆஸ்திகர்னு பேரை வச்சுட்டாய்வா. ஆஸ்திக இது நாம அசௌ, அந்த குழந்தைக்கு ஆஸ்திகர் என்ற பெயரோடு விக்கியாதக ரொம்ப புகழ்பெற்று இருந்தான். குருசத்தம ஹே ஜனமேஜயா, குருசத்தமாக இங்கே குருகுலத்தில் வந்த ஜனமேஜயனே அப்படி இருந்ததுன்னு வியாசரில் அந்த கதை சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜயன்ட்ட. ஸோ தேன அயம் ரட்சிதகா யக்ஞகா, அந்த ஆஸ்திகர் தான் இந்த யாகத்தை, ஜனமேஜயா உன்னுடைய யாகத்தை ரட்சித்து கொடுத்தார். அவர் தான் ஆஸ்திகர் வந்து தான் யாகத்தை நிறுத்துன்னுட்டார், அந்த பாம்புகளெல்லாம் காப்பாற்றினார் அவர். ஸோ யக்ஞகா தவ பார்த்திவ சத்தம, பார்த்திவ சத்தனா பிருதாவோட குலத்தில், அந்த குலத்தை வந்தவளே, அந்த வம்சத்தில் வந்தவனே, நீ அயம் ரட்சிதகா, இந்த ஆஸ்திகர் வந்து தான் அந்த பாம்புகளை ரட்சித்தார். மாத்ருபட்சசிய ரட்சார்த்தம், அம்மாவுடைய பட்சத்தில் உள்ள அந்த பாம்புகளையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு வேண்டிதான் அவரோட ஜனனமே, அதுக்கு தான், அந்த காரணத்தோடு தான் அவர் பிறந்தே இருக்கார். ஸோ அந்த பாம்புகளை ரட்சணத்துக்காக முனினா பாவித ஆத்மனா, முனிவர் யார் இங்கே ஆஸ்திகர் தான். ஸோ ஆஸ்திகர் வந்து அந்த எண்ணத்தோடு கூட அந்த தியானத்தோடு கூட பிறந்தவர் அப்படியே வந்தார். மாத்ருபட்சசியான்னு சொல்கிறது இந்த இடத்துல வாசுகியை குறிக்கிறது. ஏன்னா வாசுகி இஸ் அ சன் ஆஃப் கத்ரு. ஸோ அம்மாவுடைய மற்ற பிரதர்ஸ், அந்த மற்ற பாம்புகள் எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக வேண்டி அந்த ஆஸ்திகர் மூலமாக இவர் வந்து செய்தார், அந்த வாசுகியை நடத்தி கொடுத்தார். ஆமாம் ஆமாம் ஆமாம், எஸ். भव्यं कृतं महाराज मानितः अयं त्वया मुनिः ययावरकुल उत्पन्नः वासुकेः भगिनीसुतः. இங்கே தான் வருது, யாயாவரகுலன்னு வருது பாருங்க, இந்த இடத்துல தான் வருது யாயாவரகுல உத்பன்னக. ஓகே, ஸோ பவ்யம் கிருதம் மகாராஜ மானிதக அயம் தொயா முனிகி, நல்ல நீ ரொம்ப நன்னா பண்ணினப்பா ஜனமேஜய, வேசர் சொல்லிட்டு இருக்கார். மானிதக அயம், இவரை ரொம்ப கொண்டாடினேன், நீ வந்து அவர் சொன்ன வார்த்தையை நீ கேட்டேன். ஆஸ்திகர் வந்தார், அவர் நிறுத்து சொன்னார், நீ அவரை ரொம்ப கௌரவப்படுத்தி அந்த யாகத்தையும் நிறுத்திட்டாய். அதனால நீ வந்து நல்ல காரியம் பண்ணியிருக்காய். பவ்யம் கிருதம், நல்ல காரியம் பண்ணினாய். யாயாவர குல உற்பன்னக, நீ யாயாவர குலத்தில் உற்பன்ன ஆனவன். வாசுகேகே பகினி சுதக. ஸோ இது யார்? இந்த ஆஸ்திகருக்கு மரியாதை பண்ணினார். அந்த ஆஸ்திகர் வந்து யாயாவர குலத்தில் வந்தவர், வாசுகியுடைய சிஸ்டருடைய குழந்தைன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார். ஆஸ்திகர் யார் எல்லாம் கேள்வி கேட்டார் இல்லையா? ஸோ இப்போ வந்து சொல்லி முடிக்கிறார் அந்த கதையை. सत्विते अस्तु महाबाहो भारतं सकलं श्रुतं दानानि बहुदत्तानि पूजिता मुनयः तथा. பாரதம் சகலம் சுதம்,
நீ நல்லா ஃபுல்லாக காட்டிய வைஷமாயினர் உங்ககிட்ட வந்து மகாபாரத கதை முழுசும் சொன்னார். அப்போ தானே சாந்தி இல்லைன்னு வியாசர்கிட்ட கேட்குறாரு இவர் இதெல்லாம். ஸ்வஸ்திதே அஸ்து மகாபாக, இப்போவாது உனக்கு ஸ்வஸ்தி ஏற்படனப்பா, மனசுக்கு நிம்மதி ஏற்பட்டுட்டா நீ நன்னா இரு, மங்களமாக இரு அப்படின்னு சொல்கிறாரு வியாசர். தானானி பகுதத்தானி, நீ நிறைய தானம் கொடுத்துருக்காய், அம்பிகா யாகம்னு தான் ஆரம்பித்தாய், நிறைய யாகத்துக்கு தானம் எல்லாம் பண்ணியிருக்காய், பூஜிதா முனிவர்கள் எல்லாம் நன்னா பூஜை பண்ணியிருக்காய், எல்லாமே நீ நன்னா தான் பண்ணியிருக்காய், உனக்கு ஸ்வஸ்தி ஏற்படட்டும் வியாசர் வாக்கால் சொல்கிறான். ஸோ சுக்ருத்தேன கிருத்தேன அப்பி, ஸோ அதாவது சுக்ருதம் நல்ல புண்ணியம், சுக்ருதம்னா புண்ணியம்னு அர்த்தம். ஸோ புண்ணியம் நிறைய பண்ணிட்டு கூட ந பிதா சொர்க்கத்திம் கதக, ஸோ என்னுடைய அப்பா வந்து சொர்க்கத்துக்கு போகலை, ந ந ந கதக அவர் போகலை, உங்கள் அப்பா வந்து சொர்க்கத்துக்கு போகலை. பாவிதம் ந குலம், உன்னுடைய குலமும் பாவனமாகலை, ஏன்னா அதில் ஒரு பாவம் இருக்கிறதுனால தானே அவருக்கு இப்படி ஒரு துர்மரணம் கிடச்சிது. அதனால ந குலம் பாவிதம் கிருஷ்ணம், டோட்டலாக உன் குலமும் அது பாவனமாகலை. துவயா பூபதி சத்தம, ஸோ ஓகே அது இல்லைன்னு தான் சொல்கிறார் அவர். பூபதி சத்தம, பூபதியே உன்னுடைய குலமும் உன்னால் வந்து புனிதம் ஆகவில்லை, உங்கள் அப்பாவும் சொர்க்கத்துக்கு போகலைன்னு தான் சொல்கிறாருங்க வியாசர். ஆ आयतनं भूप विस्तीर्णं कुरु भक्तितः येन वै सकला सिद्धिः तव स्याज्जनमे जय. ஸோ எப்படி அவர் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஐடியா கொடுக்குறாரு இப்போ தான் வியாசர். ஸோ தேவியாஷ்ட ஆயத்தனம்னா இருப்பிடம், ஆலயம், கோவில். ஸோ தேவியோட இருப்பிடமான கோவில் எல்லாம் நல்ல விஸ்தாரமாக கட்டு, நல்ல பெருசாக்கு. குரு பக்தி தகாத பக்தியோடு செய். ஏனவை சகலாகா சித்திகி, எல்லா சித்தியும் உனக்கு கிடைக்கும். நீ என்ன ஆசைப்படுற, உங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போகணும், குலம் இதாகணும், பாவனமாகணும், புனிதமாகணும், எல்லாம் கேட்குறதுல அதுக்கு ஒரே வழி இதுதான். ஸோ தேவிக்கு ஆராதனை பண்ணு, கோவிலை கட்டு, உனக்கு சித்தி ஏற்படும், ஜனமே ஜெய அப்படின்னு சொல்கிறார் வியாசரிங்க. இன்னும் ஒரு ஸ்லோகம் போல. ஸோ பரையா பக்தியா, ரொம்ப பரமமான பக்தி, உயர்ந்த பக்தியால் பூஜிக்கப்பட்டால், அந்த தேவியை நீ பூஜை பண்ணினால், சிவா அந்த மங்களமான தேவி சிவாகப்பட்டவள் சகலதா எல்லாம் கொடுப்பேன், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் உனக்கு. இந்த தேவியை நல்லா பூஜை பண்ணியானா குலவிருத்தியும் கரோதி, உன்னுடைய குலமும் நல்ல விஸ்தாரமாக பெருகும், குலவிருத்தியும் ஏற்படும், மேன்மை அடையும். ஏவ ராஜ்யம் ச சுஸ்திரம் சதா, நல்ல ராஜ்யமும் ஸ்திரமான ராஜ்யமாக, யாராலும் எதிர்க்கப்பட முடியாமல் அப்படி ஸ்ட்ராங்கான ராஜ்யமாகவும் இருக்கும் வியாசர் சொல்கிறார். सर्वं जगदम्बार्पणमस्तु.